வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். நல்ல அரணை என்று அருந்தவம் செய்து வாரா, சிவனை நல்ல சிவனை என்று சிவதவம் செய்து வாரா, பகவானை நோக்கி அல்லோ நோக்கி அல்லோ பாரதவோ செய்து வாரா, பகவானை நோக்கி அல்லோ நோக்கி அல்லோ பாரதவோ செய்து வாரா, சாமி பகவானை நோக்கி அல்லோ அந்த சூரபத்மனானவனோ பாரதவம் செய்து வாரா, ஈசனை தன் நோக்கி அல்லோ ஈசனை தன் நோக்கி அல்லோ அவர்கள் இருந்து தவம் செய்து வாரா, ஈசனை தான் நோக்கி அல்லோ ஈசனை தான் நோக்கி அல்லோ இருந்து தவம் செய்து வாரா. அப்பேற்பட்ட அந்த சூரபத்மனும் அவன் தங்கை அயோமிகி என்ற பெண்ணாலும் அந்த ஐயோ மிகி பெண்மலையும் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சாட்சாதி கடவுளை எண்ணி சாட்சாகி கடவுளாகப்பட்ட சிவபெருமான எண்ணி தவம் இருந்து வருகிறான். ஓ தவம் இருந்து வருகிறார்கள் எப்படி அல்லவா? தவம் இருக்கிறான்? எப்படி இருக்கின்றா? அரகரா சிவ சிவா சிவ சிவா அரகரா அண்ணாமலை நாதா மாலா மாலா அல்லப்பா அண்ணாமலை நாதா நாதா உண்ணாமலை பாதகா பாலகா தென்னாட்டுடைய சிவனே போற்றி போச்சு போச்சு எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்னைக்கே போச்சு. ஓம் நமச்சிவாய வாய வாய ஓம் நமச்சிவாய வாயாம சொல்ல வலிக்கு ஓம் நமச்சிவாய. அவர்கிட்ட போய் சொல்லு, நீ வாட்டு நீ சொல்ல சொல்ல கம்மின்னு கொடுப்பாரு. அந்த ஐக்கு அழகா பேசுவாரு. இதை போல அந்த சூரபத்மன் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி அந்த சிவபெருமானை எண்ணிக்கொண்டு அவருடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே சரி ஆகாரத்தை மறந்து ஊன் உறக்கத்தை வெறுத்து சரி ஐம்புலன்களையும் அடக்கணும். ஐம்புலன்களையும் அடக்கிக் கொண்டு ஐம்புலன்களையும் அடக்கிக் கொண்டு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை என்னை தவம் இருக்க சரி ஆண்டவன் கிட்ட என்ன வரம் கேட்கிறான்? அவன்கிட்ட யார்கிட்ட இல்லாத வரத்தை கேட்கிறான். அது சும்மா லேசா கேட்கல. சரி ஒரு தலை உடைய சரி யாராலும் நான் சாக கூடாது. ஒரு தலையுடைய யாராலும் சாகக்கூடாதுன்னா நம்மளை போல் மனிதர்களால் அவனுக்கு அழிவு இருக்க கூடாதுன்னு கேட்கிறான். போய் கொன்ற கூடாது அப்படிங்கறதால ஒரு தலை உடைய யாராலும் நான் சாக கூடாது. சரி இரண்டு தலை உடைய யாராலும் எனக்கு அழிவு வரக்கூடாது. இரண்டு தலை யாருக்கு தெரியுமா? யாருக்கு? நாகத்துக்கு இருக்கு. அதனால இரண்டு தலை உடையதால சாகவே கூடாதுன்னு கேட்கிறான். மூன்று தலை உடைய தாய் இருக்கிறா, முப்படாதியால எனக்கு சாக வரக்கூடாது. ஆமா மூன்று தலை கொண்டவர்கள் யாராலும் எனக்கு சாக வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்கிறான். நான்கு தலை உடைய சரி அந்த பிரம்மதேவனே வந்தாலும் நான் சாக கூடாது. அடேங்கப்பா, நாலு தலை பிரம்மனுக்கு தான் இருக்கு. சரி ஐந்து தலை யாருக்கு இருக்கு? அவருக்கு ஐந்து தலை நாகம் இருக்கு. ஆமா ஐந்து தலை நாகம் இருக்கு. ஐந்து தலை உடைய யாராலும் நான் சாக கூடாது. உங்களுக்கு நிறைய மூளை இருக்குன்னு எனக்கே இப்பதான் தெரியுது. அஞ்சு தலை நாகம்லாம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். சரி டிவில பாத்திருக்கேன். இப்படி ஐந்து தலை உடைய யாராலும் எனக்கு அழிவு வரக்கூடாது சரி என்று சொல்லி அந்த சூரபத்மனானவன் ஆண்டவன் என்னிதவும் இருக்க ஆண்டவனை என்னிதவும் இருக்க ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அந்த சூரபத்மனுக்கு கேட்ட வரங்களை கொடுக்கிறார். தந்தேன் தந்தேன் நடா தந்தேன் நடா நீ கேட்ட வரம் உந்தனுக்கு தந்தேன் நடா தந்தேன் தந்தேன் நடா தந்தேன் நடா நீ கேட்ட வரம் உந்தனுக்கு தந்தேன் நடா. இப்படியாக தந்தேன் தந்தேன் வரம் உனக்கு தந்தேன் என்று வரம் உனக்கு தந்தேன் என்று ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அந்த சூரபத்மனுக்கு தேவையான வரங்களை கொடுத்தார். சரி அவன் வரத்தை வாங்கினானே சும்மா இருந்தானா? அவன் மனசுக்குள்ள ஒரு தைரியம் கௌரவம் வருகிறது. மனசுக்குள்ள தைரியம் கௌரவம் வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதான் சொல்லிருக்காங்க பெரியவங்க, கடுகளவு கல்வி இருந்தாலும் மலையளவு இருக்குமா அகம் பிடிச்சவன். அகம்பாவம் இருக்கும். அகம் இருக்குன்னு சொன்னா மலையளவு இருக்கும். ஆனா படிப்பை பார்த்தோன்னு சொன்னா கடுகளவு தான் இருக்கும். ஆனா இவனுக்கு எப்படி இருக்கு பாத்தியலா? இவனுக்கு யாராலும் அழிவு கிடையாதுன்னு தெரிஞ்ச உடனே அவனை கையில பிடிக்க முடியுமா? இந்த உலகத்துல நம்மள அழிக்க யாருமே இல்ல. முடியாது. சொல்லு ஒரு துவாசத்தை போட ஐயாவுக்கு. அரோகரா 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 வீரவேல் முருகனுக்கு, பாதயாத்திரை பிரியனுக்கு, பரவக்காவடி பிரியனுக்கு, முருகனுக்கு அரோகரா. இப்படியாக அந்த
அந்த சூரபத்மனானவன் வாக்கு வரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு தேவாதி தேவுக்கள் மூவர்கள் அசுரர்களை எல்லாம் ஏகப்பட்ட அட்டகாசம் பண்ணுகிறான். அடேங்கப்பா, அண்டர்கள் தொண்டர்கள் வா போ பழகு பழகு பழகுன்னு போட்டு அடிக்கிறான். ஏன்னு கேளு, 5 தலை உடைய யாராலும் நமக்கு அழி வரக்கூடியாதுன்னு வரத்தை வாங்கியாச்சு. இனிமே யார் வந்து நம்மள அழிக்க போறா? நம்ம இவன்ட்ட சண்டை போட்டாலும் அவனால அடிக்க முடியாது. நம்ம தான் பெரியவங்கிற ஒரு அகம்பாவத்துல இந்த உலகத்திலே இந்த ஆண்டவனுக்கு கூட அழிவு இருந்தாலும் இருக்குமே தவிர இந்த சூரபத்மனுக்கு அழிவே கிடையாது. கௌரவப்படுத்தி கிடையாது என்று சொல்லி தேவாதி தேவர்களையும் மூவாதி மூவர்களையும் எப்படி கொடுங்கோலாட்சி செய்கிறான் தெரியுமா? எப்படி செய்ய போறா? அரணை என்று சொன்னவரை அளவில் எட்டி அடித்திடுவான். சிவனை என்று சொன்னவரை பாவி செவிட்டில் எட்டி அடித்திடுவான். கடவுள் என்று சொன்னவரை பாவி கன்னத்தில அடித்திடுவான். சிவனைன்னு சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா? ஒரு சில பேர் சிவனையே தஞ்சம்னு சொல்லி வருவாங்க. அவங்கள பார்த்து செவிட்டில் அடிப்பான். பகவான் சொன்னா பல்லத்துல அடிக்கிறான். கடவுள் என்று சொன்னா கன்னத்துல அடிக்கிறான். ஆமா, இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அட்டகாசம் பண்ணுகிறான் அந்த சூரபத்மனானவன். கொடுமை தாங்க முடியாமல் தேவாதி தேவர்களும் மூவாதி மூவர்களும் அவனோட வேதனை தாங்க முடியல. கெட்டவனுக்கு அந்த தெய்வம் தான் துணை. அந்த தெய்வமே துணை. ஆண்டவன் தானே இவருக்கு வரத்தை கொடுத்திருக்காரு. அப்ப ஆண்டவன் கிட்ட போய் நம்ம முறையிடுவோம். ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடமே முறையிடும் என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் இடத்திலே வந்து அந்த தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடி ஆண்டவா பகவானே, ஆண்டவனே சுவாமி, மகேந்திரகிரி மலையில இருக்கக்கூடிய சூரபத்மனுக்கு நீங்க தான் தேவையான வரத்தை கொடுத்தீங்க. வரத்தை வாங்கிக்கிட்டு எங்களை ஏகப்பட்ட கொடுமை செய்கிறான். அவன் கொடுமையானது தாங்க முடியல. கொடுமை நாங்க என்னத்தான் பண்ண? ஐயோ, அவனை அழிக்கிறதுக்கு உலகத்துல பிறந்துட்டாங்களா? இனிமேதான் பிறக்க போகிறார் என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சூரபத்மனை அழிக்கணும்னு சொன்னா, அழிக்க வேண்டும் என்று சொன்னா, மூர்த்திகள் ஒன்று கூடி மூர்த்திகள் என்று சொன்னால் யாரெல்லாம்? மகா பிரம்மா விஷ்ணு என்று சொல்லி மும்மூர்த்திகள் ஒன்று கூடி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்த்தார். இனி ஒரு குழந்தையை பிறவி செய்தால் தான் அந்த சூரபத்மனை அழிக்க முடியும் என்று, சூரபத்மனை சங்காரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இனி ஒரு குழந்தை பிறந்து வந்தால் முடியும் அல்லவா என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் உச்சி கண்ணை பகவான் திறப்பாரா, அவர் உச்சி கண்ணை திறந்த போது ஒரு தீப்போரி வந்தல்லவோ அந்த தாமரை தடாகத்தில் அவளும் குழந்தையாக வந்து பிறந்துதையோ சுவாமி தவளும் குழந்தையாக பிறந்த போது பார்த்தாரே அந்த சிவபெருமான் ஒரு வீடி தரந்த பிரம்மதேவன் உயிர் கொண்டு தரந்த சிவபெருமான சுவாமி பிரம்மதேவன். அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் உச்சி கண்ணை திறந்த உடனே அதுல இருந்து ஒரு தீப்பொறியானது வந்து அதுல ஒரு சுனை இருக்கு. சுனைனா என்னதுப்பா? சுனைனா தண்ணி. அதே ஒரு தாமரை இலையிலே 6 இலையிலே 6 பாலர்களாக வந்து பிறந்த பொழுது அப்ப பார்த்தார் அந்த பிரம்மதேவன் பிறந்த பிள்ளைக்கு உருபிடிக்கணும்னு சொன்னா பிரம்மன் வந்தா தான் முடியும். கண்டிப்பா பிரம்மன் வந்தே தீரணும். பிரம்மதேவன் உருபிடித்து பகவான் உயிர் கொடுத்து சேர்த்து அணைத்த பொழுது ஒரு உடல் 6 முகம் இருந்ததாலே அப்ப 6 முகம் என்று சொல்லி அருமையோடு அங்கே பெயர் கொடுத்தார். உடல் 6 முகமாக இருந்ததால, அதாவது இப்படி இந்த உடல் இந்த தலை மீது அமரப்போது மாதிரி ஒரு உடல் 6 தலைகளோடு அமர்கிறது. அதை சேர்த்து அணைத்து 6 முகம் இருந்ததாலே 6 முகன் என்று சொல்லி பெயர் கொடுத்து 6 ஃபேஸ் கார்த்திக் 6 ஃபேஸ்
கார்த்திகை பெண்களிடம் வளர்க்க சொன்னார் ஆறுமுகனை. பாத்தியா என்ன முருகருக்கு கொடுத்து வச்ச புண்ணியம். ஏன்பா கார்த்திகை பெண்களிடமே வளர்கிறார்கள். அப்ப பார்வதி கிட்ட வளரல. என்னெல்லாம் எங்க அம்மா மட்டும் தான் வளர்த்தாங்க. ஆமா. வேற ஒரு பொம்பளை வரல வீட்டு முன்னால. எங்க வீடு அங்க கொண்டு கட்டி வச்சிருக்காங்க. எங்க அங்க தெக்க தனியா இருக்கு எங்க வீடு. அதனால கார்த்திகை பெண்களிடம் என் அப்பனா ஆகப்பட்ட வேல்முருகன் எப்படி எப்படி வளர்ந்து வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா வளர்ந்து வருகிறார்? நாலு ஒரு அங்க மேனியுமா மேனியுமா பொழுது ஒரு நல்ல மரணமுமா நாலு ஒரு மேனியுமா மேனியுமா பொழுது ஒரு மரணமுமா வளரும் பிறை நல்ல சந்திரனை போ வளர்ந்து வாரான் அப்ப வேல்முருகன் வளரும் பிறை நல்ல சந்திரனை போ வளர்ந்து வாரான் அப்ப வேல்முருகன் வளரும் பிறை சந்திரனை போல் வளர்ந்து வாரார் வேல்முருகன் வளர்ந்து வருகிறார் ஆறுமுகம். பாலோட்டி நீராட்டி செல்வ பாக்கியமாகவே வளர்த்து வருகிறார். பாட்டி சேனை ஊட்டி குதூகலமாகவே வளர்த்து வருகிறார். இப்படி வளர்த்து வரக்கூடிய நேரத்திலே கார்த்திகை பெண்களிடம் ஆறுமுகன் வளர்ந்து வருகிறார். இவர் இங்கு வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் அந்த கார்த்திகை பெண்களிடம் இருக்கக்கூடிய நேரத்தில் திருப்பார் கடலிலே இருக்கிறார் என் பெருமாள் கோபால கண்ணன் நாராயணன் நவநீத கிருஷ்ணன். ஆமா சூஸ்புரி ஆவாரி. சூஸ்புரி ஆவாரி இல்லப்பா சூஸ்திர அவதாரி. சூஸ்திர அவதாரி. ஆமா. அந்த திருப்பார் கடலில் இருக்கக்கூடிய என் பெருமாள் கோபால கண்ணன் லட்சுமியுடன் பள்ளி கொண்டு இருக்கிறார். ஆமா தாயாகப்பட்ட லட்சுமியுடன் சயனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் சர்ப்பத்தின் மேலே. ஆமா. சரி அப்ப கோபால கண்ணன் நினைக்கிறாரு இந்த முருகனுடைய பெருமையை வெளிப்படுத்தணும்னு சொன்னா அவருக்கு தேவையான 2 ஜோடி வேணும் இல்லையா? ஆமா கண்டிப்பா ஏன்னு சொல்லணும். என்ன ஆனா பிறந்தாச்சுன்னு சொன்னா கண்டிப்பா 2 கல்யாணம் முடிச்சே ஆகணும். 2 இல்லப்பா 1 முடிக்க. முருகருக்கு 2 இருக்கு. அவர் பேரை வச்சிருக்க எனக்கு மட்டும் 1 வச்சிருக்கியா? நல்லாவா இருக்கு. முருகன் கோயிலுக்கு வந்திருக்கண்டு. சரி. உடனே என் பெருமாள் கோபால கண்ணன் முருகனின் பெருமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அமுதவள்ளி சுந்தவள்ளி என்று சொல்லி 2 சக்திகளை உருவாக்கினார். அந்த பேரை சொல்லு. அமுதவள்ளி சுந்தவள்ளி. அடேங்கப்பா அமுதவள்ளி சுமுதவள்ளி. அங்கவை சங்கவை. நல்லா இருக்காதா? ஆமா. இப்படி அமுதவள்ளி சுந்தவள்ளி என்று சொல்லி 2 சக்திகளை உருப்பிடித்து அதுல அமுதவள்ளி என்ற பெண்ணாளை தெய்வேந்திரனிடத்திலே தெய்வானையாகவே வளர்க்க சொல்லுகிறார். தெய்வானையாகவே வளர்க்க சொல்லுகிறார். தெய்வேந்திரனிடம் வளர்க்க சொல்லி கண்ணன் ஒப்படைத்தார். இந்த சுந்தவள்ளி தான் இனிமே வள்ளியாக பிறக்க போறல்லவா? பொறுமையா கேட்டீங்கன்னா புரியும். ஆமா இங்க இருக்கிறவங்க பொறுமையா கேக்குற ஐடியால தான் இருக்காங்க. இல்லப்பா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரி காதுல குளு பேசிக்கிட்டே இருக்கா கேட்க முடிய மாட்டேங்குது. பாதி பேர் பிள்ளைகள் தொல்லையில இருக்காங்க. சரி. பாதி பேர் அங்க கவனத்துல இருப்பாங்க. நம்ம பாதி பேரு இன்னைக்கு வந்திருப்பாளா வந்திருக்க மாட்டாளா? யாரு? அவதான் போன கோயில் கூடையில பார்த்தோமே. போன திருவிழால போன ஐயா கோயில் திருவிழாவில பார்த்தோம். வந்தா அன்னதானம் சாப்பிட்டு போயிட்டான். இந்த முருகன் கோயிலுக்கு வந்தா இன்னும் கண்ணிலே தட்டுப்படலையே. 10வது வரைக்கும் திருச்செந்தூருக்கு வர வந்தா கடல்ல குளிக்கும் போது காணலையே. அந்த சிந்தனையில பாதி பேர் இருப்பாங்க. அனுபவத்துல இங்க உள்ளவங்கள வச்சு பேசல அவ்வளவுதான். அப்படி கிடையாதுதான். ஆமா. சரி. அப்போ அந்த அமுதவள்ளி என்ற பெண்ணாளை தேவேந்திரனிடத்திலே தெய்வானையாகவே வளர்க்க சொன்னார். வளர்க்க சொல்லுகிறாள் அல்லவா? இப்படி தெய்வானையாகவே வளர்ந்து வரக்கூடிய நேரத்திலே தேவலோகத்துக்கே அதிபதியாக இருக்கிறாரே அந்த தெய்வேந்திரன். ஆமாம்மா. சரி. சரி. அப்ப அந்த தெய்வேந்திரன் நினைக்கிறார் அந்த தேவர்களையும் மூவர்களையும் சூரபத்மனை அழித்து கொண்டு வருகிறான். சரி. அப்ப அந்த சூரபத்மனை அழிக்கணும்னு சொன்னா ஆண்டவன் கிட்ட போய் சொல்லி பாப்போம். கண்டிப்பா சூரபத்மனை அழிக்கிறதுக்கு வேணும்ல. அப்ப அந்த தெய்வேந்திரன் போய் ஆண்டவன் கிட்ட போய் முறையிடுகிறார். ஆண்டவா பகவானே அந்த சூரபத்மன் ரொம்ப கொடுங்கோலாட்சி செய்து வருகிறான். அவனை அழிக்கணும்னா என்ன செய்வது? என் பிள்ளையாருக்கு அனுப்பிடுவா. எப்பா ஏ தெய்வேந்திரா என் கிட்ட சொல்லாத என் பிள்ளை கிட்ட போய் சொல்லு. அவன் என்ன செய்யணுமோ செய்து வா. ஆமா ஏனா வேணுண்டு விலை இல்ல மயிலுண்டு பயனில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலை இல்லை. கிடையவே கிடையாது. தேவேந்திரன் பார்த்து அந்த கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்து வரக்கூடிய வேல்முருகனை அழைத்து அப்பா ஏ வேல்முருகா அப்பா வேலவா மகேந்திரகிரி மலையில இருக்கிறாரே அந்த சூரபத்மன் ஏகப்பட்ட கொடுமை பண்ணுகிறான். அவனை அழிக்கணும்னு சொன்னா வேல்முருகா உன்னால தான் முடியும். ஆமா நீ இன்றி அணுவும் அசையாதல்லவா முருகா? ஏன்னு கேளு. என்னக்கா? ஏன்னா அவன் 5 தலை உடைய யாராலும் தான் அழிவு வரக்கூடியாதுன்னு வரத்தை வாங்கியிருக்கான். முருகனுக்கு எத்தனை முகம்? முருகனுக்கு 6 முகம். அப்ப அந்த முருகனால மட்டும் தான் சூரபத்மனை அழிக்க முடியும். அதற்காகத்தான் முருகன் 6 முகத்தோடு பிறந்திருக்கிறார். உடனே அந்த தெய்வேந்திரன் முருகனிடத்துல சொன்ன பொழுது நான் போய் சூரபத்மனை அழிச்சம்னு சொன்னா எனக்கு என்ன தருவீங்க? எப்பா
இந்த கோயிலுக்கு முன்னால ஒரு 4 ஏக்கர் இடம் கிடக்கு. உன் பேர்ல எழுதி தந்துட்டா? இந்த கோயில் அவர் பேர்ல தான் இருக்கு. கோயில் அவர் பேர்ல தான் இருக்கா? அதாவது வேலை செஞ்சா கூலி வேணும் இல்லையா? ஆமா கண்டிப்பா. ஏனா வரும் ஆண்டவனாப்பட்ட முருகபெருமானே வேலைக்கு கூலி கேட்டிருக்காரு. ஆமா. நீங்களும் வேர்வை சிந்தம்னா கூலி கொடுத்தீனா தான் நாளைக்கு வருவேன். இல்ல நான் வர மாட்டேன். அப்படி. அப்ப தேவேந்திரன் சொல்லுகிறாரு. நீ மட்டும் அந்த சூரபத்மனை அழித்தன்னு சொன்னா என்கிட்ட வளர்ந்து வரக்கூடிய இந்த தெய்வானை உனக்கு மனமுடித்து தருகிறேன். அவ கருப்பல்ல இருக்கா? பரவாயில்லை. அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டார். அதாவது இந்த முருகன் வந்து வள்ளியை தான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆனா அந்த தெய்வானை வந்து பரிசா தான் கிடைச்சிருக்கு. ஓ தெய்வானை கிடைச்சது பரிசா. வள்ளியோட வந்து இஷ்டத்தோட கட்டி இருக்கிறார். காதலித்து. சரி. உடனே பார்த்தார் அந்த வேல்முருகன். சூரபத்மன் அழித்தா தெய்வானை எனக்கு மனமுடித்து தர வேண்டும் என்று சொல்லி அந்த வெற்றிவேல் முருகனாகப்பட்டவர் எதை தொட்டாலும் நம்ம அம்மா பார்வதி கிட்ட போய் ஒரு வரத்தை வாங்கினா தான் நம்ம போய் செய்ய முடியும். ஏன்னா ஆம்பளை பிள்ளையாச்சே. முத ஒரு உயிரை கொல்ல போறோம் என்று சொல்லி வேல்முருகன் அம்மாவாகப்பட்ட பார்வதி இடத்திலே வந்து அம்மா சூரபத்மனை நான் அழிக்க போகிறேன், எனக்கு வாழ்த்தி வரத்தை கொடுக்கணும். என்ன வெயில் ரொம்ப அடிக்கி, ஒரு வாய் சாப்பிட்டு பாப்பா, கரைக்கு விழுந்துறாத, தர மாட்டாங்க என்று சொல்லி அம்மாவிடத்திலே வேல்முருகன் கேட்ட பொழுது அப்ப ஆதிசக்தி பார்வதி அவர்கள் வாழ்த்தி நல்ல வரங்கோடு வரங்கோடு வேலாயுதம் கையில் ஓடு வரங்கோடு வரங்கோடு வேலாயுதம் கையில் ஓடு வாழ்த்தி நல்ல வரங்கோடு வேலாயுதம் கையில் ஓடு மகனே வேல்முருகா வேல்முருகா நீ எந்த முகம் போனாலோ எந்த முகம் போனாலோ மகனே தங்க முகமாய் இருப்பாய எந்த முகம் போனாலோ எந்த முகம் போனாலோ தங்க முகமாய் இருப்பாயப்பா. அப்ப அம்மா பார்வதி இடத்திலே வந்து வேல்முருகன் கேட்ட பொழுது அன்பார்ந்த பக்தர் கோடிகளுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள், அளவு குத்திட்டு வரும் பக்தர்களுக்கு இடையூறு செய்யாமல் அனைவரும் அமருமாறு தங்களை விழா கமிட்டியை சார்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அளவு சின்ன அளவா குத்தல, 2 பாதைக்கும் சேர்த்து குத்திட்டு வராங்க. யாரும் எந்திரிச்சிடாதீங்க, தட்டிராம பார்த்து பவனமா வரட்டு கவனம். போட்டோம். அப்ப ஆதிசக்தி பார்வதியானவள் வாழ்த்தி வரம் கொடுத்து வாழ்த்தி நல்ல வரம் கொடுத்து சக்தியோட கையில இருக்கக்கூடிய சூலாயுதத்தை வேளாக மாற்றி அடேங்கப்பா சூலாயுதத்தை வேலாயுதமாக மாற்றி வாழ்த்தி வரம் கொடுத்து வேலாயுதத்தை கையில் கொடுத்தார். அதான் பாருங்க இப்போ அந்த சூலத்துல பாருங்க ஒரு பக்கம் சூலம் இருக்குன்னு சொன்னா இன்னொரு பக்கம் வேல் இருக்கும். அதுதான் வெற்றிவேல். ஒரு பக்கம் பார்வதி நம்சம் இருக்கும், இன்னொரு பக்கம் முருகபெருமானின் நம்சம் இருக்கும். அம்மா இல்லாம பிள்ளை இல்ல பத்தியா? உடனே ஆதிசக்தி பார்வதியானவள் பார்வதி மகனே வேல்முருகா அம்மா நீ எந்த முகம் போனாலும் தங்க முகமாய் இருப்பாயடா தாயாரே என்று சொல்லி தாயார் சொல்லி தட்ட மாட்டேன் அல்லவா? ஆமா சரி என்று சொல்லி அம்மாளிடத்திலே வாழ்த்து வரத்தை வாங்கி வேலாயுதத்தை கையில் வாங்கி வேலாயுதத்தை கையில் வாங்கி சூரபத்மனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி என் அப்பனா ஆகப்பட்ட வேல்முருகன் வைஃப் ஆர் வெயிட்டிங் முருகா கோ டக்குனு போய் அழைச்சிட்டு வா. வேல்முருகனுக்கு துணையாக தூது சொல்வதற்கு ஒருவரை அழைத்து வருகிறார். அவர்தான் வீரபாகு என்று சொல்லி. வீரபாகு என்பவர் என்ன நம்ம வந்திருக்கோங்கிறது அந்த சூரபத்மனுக்கு முதல்ல தெரிவிக்கணும். சூரபத்மனுக்கு தெரிவிக்கணும் அல்லவா என்று சொல்லி வீரபாகுவை அழைத்துக் கொண்டு எப்பனாகப்பட்ட வேல்முருகன் மகேந்திரகிரி மலையிலே வந்து வீரபாகு கிட்ட சொல்லி அனுப்புகிறார். நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுன்னு. வந்திருக்கேன்னு சொல்லி அப்ப வீரபாகு போய் சொல்லுகிறார், எப்பா ஏ சூரபத்மா போன வருஷம் எப்படி போனோம் அப்படியே வந்திருக்கேன்னு சொல்லு. உன்னை அழிப்பதற்கு என் அப்பனாகப்பட்ட வேல்முருகன் வந்திருக்கிறார். இனிமே நீ கொடுமை பண்ணக்கூடாது. கொடுமை பண்ணக்கூடாது அல்லவா? அதுக்கெல்லாம் அவன் பயப்படுவானா? பயப்படக்கூடிய யார் வந்தாலும் பரவாயில்லை. சரி அப்படி என்று சூரபத்மன் இருக்கக்கூடிய நேரத்திலே உடனே வீரபாகு வந்து என் வெற்றிவேல் முருகனிடத்திலே சொன்ன பொழுது சொல்லக்கூடிய நேரத்திலே பார்த்தான் வேல்முருகன் இனிமேல் இந்த சூரபத்மனை சும்மா விடக்கூடாது என்று சொல்லி சும்மாவே விடக்கூடாது வேலாயுதத்தை கையில் எடுத்து ஐயா வாண வேல்முருகன் கையில் எடுத்து ஒரே ஏந்து என்ன செய்கிறான்? ஒரு மரமாக நின்று இரு பக்கமாக பிளந்து விழுந்தது. அப்போ பார்த்தான் அற உயிரோ கொர உயிரோ அந்த சூரபத்மன் ஆனவனோ அப்பா ஏ வேல்முருகா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்ககிட்ட வந்துட்டேன். என் உயிரை மாய்த்து விடாதீர்கள். உங்களுக்கு வாகனமா நான் இருக்கேன். அடிந்தோ அறியாமலோ அடியாண்ட தவறு செய்து விட்டேன் முருகா. உங்களுக்கு வாகனமாக நான் என்றென்றைக்கும் இருப்பேன் என்று சொன்னபோது அப்போ பார்த்தார் வேல்முருகன் அந்த சூரபத்மனையே மயில் நல்ல வாகனமா சுவாமி வாகனமா
ஆமையா சேவல் கொடியாகவும் அமர்த்தி கொண்டு வருகிறார். அடேங்கப்பா பாத்தியா? அன்னையில இருந்து தான் அவருக்கு மயில் வாகனம் வந்தது. அப்ப அந்த சூரபத்மன் தான் மயிலா இருக்கிறாரு, வேலா இருக்கிறவரு அவர்தான். அம்மா அப்பா என்றவனுக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. ஆமா, நம்மள இப்ப ஒருத்தன் அடிக்க வரவன்னு வெச்சுக்கோ, அம்மா அப்படின்னு கத்தணும்னா அடிக்க வரவே ஓடிடுவான். அவன் உயிர் போகக்கூடிய நேரத்துல அப்பா வேல்முருகான்னு சொன்னான். சரி, அதனால ஒரு பாகத்தை மயில் வாகனமாகவும் இன்னொரு பாகத்தை சேவல் கொடியாகவும் சேவல் கொடியாகவும் அமர்த்தி கொண்டு அம்மா அப்பனா ஆகப்பட்ட வேல்முருகன் வேல்முருகன் கைலாசத்திலே வந்து அமர்ந்து கொண்டிருக்க ஆமா அவர் சும்மா இருப்பாரா? அப்ப சூர சம்சாரம் முடிஞ்சிட்டு. சூர சம்சாரம் இல்ல, சூர சம்ஹாரத்தை முடித்தா. தெய்வானை எனக்கு மணந்து தாரேன்னு யாரு சொன்னா? அவர் சொன்னாரு, தெய்வேந்திரன் சொன்னார். சொல்லுகிறாரல்ல. அப்ப பார்த்தார் வேல்முருகன். சரி, தெய்வேந்திரன் இடத்திலே சென்று அதாவது ஆமா சூரனை கொன்னா தெய்வானையை மணமுடித்து தாரேன் என்று சொன்னீர்களே. சரி, வெற்றிவேல் முருகனுக்கு ஓடி வா முருகா, நீ ஓடி வா கந்தா, உம்மையவள் தன் மகனே ஓடி வா முருகா, ஓடி வா முருகா, நீ ஓடி வா கந்தா, உம்மையவள் தன் மகனே ஓடி வா முருகா, ஓடி வா முருகா, நீ ஓடி வா கந்தா, உம்மையவள் தன் மகனே ஓடி வா முருகா, ஓடி வா முருகா, நீ ஓடி வா முருகா, உம்மையவள் தன் மகனே ஓடி வா முருகா. தெய்வான வள்ளியோட ஓடி வா முருகா, செந்தில் வடி வேலவனே ஆடி வா முருகா, ஆறுமுக
வேல்முருகன் வேல்முருகன் நான் சூரபத்மனை அழித்து வந்தாச்சு. இனி தெய்வானை எனக்கு மனமுடித்து தர வேண்டும். ஆமா, சூர சம்சாரம் முடிச்சிட்டேன். சம்சாரம் இல்லையா, சம்ஹாரம். சம்ஹாரம். இனிமே நேர தெய்வானை மனமுடிக்க வேண்டும். மனமுடித்து தர வேண்டும் என்று சொல்லி ஏதா தெய்வானை கொஞ்சம் கருப்பா இருக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? சண்டைக்கு வந்துறாரியா? ஏன்னா தெய்வத்தின் மகள் பாத்தியா கொஞ்சம் கருப்பா இருக்கா. ஏன்னா மண்டைய பாரு கொஞ்சம் அவளுக்கு ஏறி இருக்கு. ஐயோ சோட்டு வாரோ சோட்டு வாரோ சிவனே நல்ல சிவனே என்று சிவனே என்று சிவனே என்று சிவனே என்று சிவமாங்கல்யோ சோட்டு வாரோ சிவனே நல்ல சிவனே என்று சிவனே என்று சிவமாங்கல்யோ சோட்டு வாரோ. அரணே அரணே என்று சொல்லி அருமாங்கல்யத்தை சூட்டி பாரு தெய்வான மனமுடிக்காரு நீ சொல்லுதா ஐயா முன்னே வாராரு. ஆமா சரி சிவனே சிவனே என்று சொல்லி சிவமாங்கல்யத்தை சூட்டி ஆமாம்மா என் அப்பனாகப்பட்ட வேல்முருகன் தெய்வானையோடு மனம் மகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார். அப்ப பாட்டை போட்டு விட சொல்லுதா. எப்படி? ஜோடி நல்ல ஜோடி இந்த மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு. தெய்வானே கல்யாணம் முடிச்சிருக்காருல, கல்யாணம் முடிச்சிருக்காரு. அதனாலதான் வேற இருவ வள்ளி வரட்டுயா. சரி ரெண்டு ஜோடியை பாருங்க. அப்ப ரெண்டு ஜோடிக்கு சேர்த்து போடலாம். தெய்வானையோடு வேல்முருகன் அழகோடு அமர்ந்திருக்க கல்யாண கோலமாகவே இவர் இப்படி இருக்க. சரி திருப்பார் கடலில் இருக்கும் என் பெருமாள் கோபால கண்ணன். என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணன். திருப்பார் கடலுக்கு யார் வருகிறார்? யார் வருகின்றார்? பாதக்கண் முனிவர் என்கிற சொல்லக்கூடிய ஒரு முனிவர். சரி அவருக்கு என்ன இருக்கும்னா பாதத்துல கண் இருக்கும். அடேங்க பாதத்துல கண் இருக்கும்னா அப்ப நடக்கிறதுக்கு வித்தியாசமா தான் இருக்கும். ஆமா, இங்க இருக்க கண்ணை வச்சே ஒழுங்கா நடக்க முடியல. ஆமா, பாதத்துல கண்ணு இருந்தா இப்படி பார்க்கணும். இங்க கண்ணு இருக்கும், பாதத்துலயும் கண்ணு இருக்குயா. இப்படி பார்க்கணும்னா இங்க கண்ணு இருக்கும், பாதத்துலயும் கண்ணு. அப்படி இருக்குதா? அப்பேர்பட்ட அந்த பாதக்கண் முனிவர் ஒரு அகம்பாவத்தோடு இருப்பார். ஒரு அகம்பாவத்தோடு இருக்கிறார். அப்ப திருப்பார் கடலுக்குள்ள வரக்கூடிய நேரத்திலே சரி கண்ணனை பார்த்து வணக்கம் செய்தார். ஓ கண்ணனை பார்த்து வணக்கம் செய்தார் அல்லவா? அப்ப கோபால கண்ணன் நினைத்தார், என்ன நினைக்கிறாரு? இன்னைக்கு இந்த பாதக்கண் முனிவரோட அகம்பாவத்தை நாம குறைக்கணும். குறைக்கணும் முடிவில்லாம தீக்கணும் அப்படின்னு சொல்லி பதில் வணக்கம் செய்யல. சரி உடனே அந்த பாதக்கண் முனிவருக்கு கோபம் வந்துச்சு. ஆமா கண்டிப்பா, ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு வணக்கம் போடும்போது பதில் வணக்கம் போடறனா கோவம் வரத்தானே செய்யும். அதான் சொல்லிருக்கான், யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். ஆமா, அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உனக்கு வணக்கம் பண்ணோம்னா நீ எனக்கு வணக்கம் பண்ணு. மரியாதையை கொடுத்து மரியாதையை வாங்கணும். வயசுக்கு கூடுனவங்களோ குறைஞ்சவங்களோ யாரோ தாழ்ந்தவங்களோ உயர்ந்தவங்களோ வணக்கம் சொல்லியாச்சுன்னா திருப்பி வணக்கம் சொல்லணும். உடனே பார்த்தார் அந்த பாதக்கண் முனிவர். வெளியே ஒருத்தங்க மைனி புருஷன் தொங்கிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னோம்ல, பரவகாவடி அவரை பார்க்க போறாங்க. சரி சரி, அப்புறம் பரவகாவடி தான். படிச்சுட்டு திரும்ப சொல்லி படிக்கலாம். அவன் வார்த்த உடனே ஆமாப்பா பாதக்கன் முனிவர் பெருமாளுடைய நெஞ்சிலே ஓங்கி ஒரு மிதி மிதித்தார். நெஞ்சில யார் இருக்கா? லட்சுமி இருக்கா? அடேங்கப்பா, எம் பெருமாள் மாயவன் நெஞ்சிலே லட்சுமி பள்ளி கொண்டு இருக்கிறாள். அந்த இடத்துல மிதித்த உடனே அவர் பாதத்துல இருந்த கண்ணை புடுங்கினாராம் கண்ணன். சரி, அப்ப கோபம் வந்த உடனே அந்த பாதக்கன் முனிவர் ஒரு சாபத்தை விடுகிறார். என்ன சாபத்தை விடுகிறார்? இன்னையில இருந்து இங்க இருக்கக்கூடிய நீ பெருமாளாக இருந்த கண்ணன் சரி காட்டுக்குள்ளே சிவமுனியாக போக்கடவாய் சாபத்தை என்று சொல்லி சிவமுனிவராக போவன்னு சாபம் விட்டார். சரி, உடனே லட்சுமி தேவி நினைத்தார், என்ன நினைக்கிறார்? என் கணவன் இல்லாத இந்த திருப்பார் கடலில் இன்னும் நானும் இருக்க மாட்டேன் புருஷன் கொண்டாடின்னு சொல்றாங்க என்று சொல்லி ஒரு மானாக வடிவம் கொண்டு, ஒரு புள்ளி மானாக வடிவம் கொண்டு கணவன் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள மானாக துள்ளி விளையாடுகிறார். சரி, யாரு? லட்சுமி. லட்சுமி தேவி மானாக இருக்கிறார். சரி, அங்க இருக்கக்கூடிய ஆமாம்மா என் பெருமாள் கோபாலக்கண்ணன் சிவமுனிவராக தவம் இருந்து கொண்டு அவர் சிவமுனிவராக அங்க இருக்க, அவர் மனைவி புள்ளி மானாக துள்ளி வர. சரி, இரு பேர்களும் ரொம்ப நாள் கழித்து சிறிது காலம் கழித்து நேருக்கு நேர் பார்த்தார்கள். யாரும் முனிவரும் மானும். ஆமா, சரி, அதாவது அங்க கண்ணனும் லட்சுமியா இருந்தவர்கள் அங்க ஜோடி பிரிந்து இங்க சேரும்போது அந்த பார்வை எப்படி இருக்கும் தெரியுமா? ரிஷி கற்பரா தாங்காம, ரிஷி கற்பரா தாங்காம அதே இடத்திலே அந்த மானாக இந்த லட்சுமி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். எங்க மான் வயிற்றில இருந்து பெண் குழந்தை அவதரித்திருக்கிறது. ஆமா, வாவ் பியூட்டிஃபுல். அந்த பார்த்த பார்வை அப்படியா? அதே இடத்திலே ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து மானாக இருந்தவள் லட்சுமியாக வடிவம் எடுத்து, சிவமுனியாக இருந்தவர் கோபால கண்ணனாக வடிவம் எடுத்து திருப்பார் கடலிலே போயிருக்க, திருப்பார் கடலிலே சென்று இருக்கும்போது இங்க ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. அந்த இடத்துக்கு யார் வாரா? நம்பிராஜ மன்னவன் வருகிறார். ஓ, நம்பிராஜ மன்னவன் வருகின்றார். அவரோ காட்டுக்கு வேட்டையாடணும்னு சொல்லி அங்க இருந்தவர். பெண் குழந்தைக்காக ரொம்ப நாள் தவம் இருந்தவர். அவர் ஏன் பெண் குழந்தைக்காக தவம் இருக்கிறாரு? 7 ஆண் குழந்தை இருக்கு. அடுக்கடுக்கா 7 ஆண் குழந்தை இருந்தும் நமக்கு நீங்க சொன்னீங்களே அடுப்பாங்கரையில உட்கார்றதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லன்னு வேணும் இல்லையா? அந்த பொம்பளை பிள்ளை கேண்டி வராரு. இப்போ நாமளே எப்பவுமே அடுப்பாங்கரையில தான் இருப்பேன். கொடுத்து வச்ச புண்ணியவதி. உங்க கையால டெய்லி சுவாத்த திங்க வேண்டி இருக்கு. அது இருக்க வேதனை எங்களுக்கு தானே தெரியுது. சரி, அவன் வார்த்த உடனே அந்த நம்பிராஜ மன்னவன், ஆனா உங்களை மாதிரி கிடையாதுதா. பக்கத்து வீட்டுல இருக்காளே டீச்சர் மோவா ஸ்னேகா, உங்களை மாதிரி கிடையாது. ஸ்வீட்டா ஒப்பான அந்த அம்மா மாதிரி இவ்வளவு அழகா ஸ்வீட்டா கொண்டு போறாங்க பாரு. இந்த மாதிரி டெய்லி கொண்டு வந்து தருவா டீச்சர் மோவா. நீங்க அப்படியே சுவாச தின்னு
போ இந்த நாய்க்கு போட்ட மாதிரி. ஆமா. சரி. அப்ப அங்க இருக்கக்கூடிய சரி நம்பிராஜ மன்னவனானவர் அந்த காட்டுக்கு வேட்டையாட வரணும்னு சொல்லி ஒவ்வொரு விலங்குகளையா விரட்டி கொண்டு வரார். சரி. அப்ப அந்த இடத்துல அழகான ஒரு பெண் குழந்தையை கண்ணில் கண்டார். பெண் குழந்தையை கண்ட போது பெண்ணை கண்ட உடனே பேரானந்தம் கொண்டார் அந்த நம்பிராஜ மன்னன். ஐயோ ஆண்டவா, இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு பொட்ட பிள்ளை இல்லைன்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை இல்லைன்னு சொல்லி தவம் இருந்தோமே. அந்த இடம் வந்து எந்த இடம்? இந்த இடம் வள்ளிக்கிழங்கு எடுப்பாங்க தெரியுமா, ஒரு பள்ளம். வள்ளிக்கிழங்கு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்தை வள்ளிக்கிழங்கு பள்ளம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து எடுத்து பெண் குழந்தையை எடுத்து அரண்மனைக்கு கொண்டு வந்து மனைவி இடத்திலே சொன்னபோது சொல்லக்கூடிய நேரத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா. அப்ப அந்த பிள்ளைக்கு வள்ளி நாயகி என்று சொல்லி பேர் கொடுத்தார். வள்ளி நாயகி என்று சொல்லி பேர் கொடுக்கின்றார். ஏன்னா அந்த வள்ளிக்கிழங்கு எடுத்த இடத்துல இருந்து எடுத்தோம் பாத்தியா, அதனாலே பிள்ளைக்கு வள்ளி நாயகி என்று சொல்லி பேர் கொடுத்து வள்ளி நாயகி என்று பேர் கொடுத்து நம்பிராஜ மன்னவரும் நங்கை மோகினியாலும் மோகினி பெண்ணானவளும் எப்படி வளர்த்து வருகிறார் அந்த வள்ளி நாயகியை. இப்படி வளர்த்து வருகின்றார். பாலூட்டி நீராட்டி பவுசுடனே வளர்த்து வாரார். பாலூட்டி நீராட்டி பவுசுடனே வளர்த்து வாரார். பாட்டி சேனை ஓட்டி குதூகலமாய் வளர்த்து வாரார். பாட்டி சேனை ஓட்டி குதூகலமாய் வளர்த்து வாரார். தாராட்டி அம்மா ரோராட்டி ரோராட்டி தயவுடனே பிள்ளையை வளர்த்து வாரார். தாலாட்டி அம்மா ரோராட்டி ரோராட்டி தயவுடனே வளர்த்து வாரார். தாராட்டி ரோராட்டி வள்ளி அந்த நாயகி உடனே வளர்த்து வாரார். ஊட்டி ஊட்டி வளர்த்து வாரார். பிள்ளைக்கு உடம்பு எல்லாம் நெய் ஊறுக. அவர் தேய்ச்சி நல்ல வளர்த்து வாரார். தேய்ச்சி நல்ல வளர்த்து வாரார். பிள்ளைக்கு தேகம் எல்லாம் நெய் ஊறுக. தேய்ச்சி நல்ல வளர்த்து வாரார். தேய்ச்சி நல்ல வளர்த்து வாரார். அவர் தேகம் எல்லாம் நெய் ஊறுக. மன்னவரும் நங்கை மோகினியாலும் நங்கை மோகினி பெண்ணானவள் அழகான அந்த வள்ளி நாயகியை எடுத்து சரி பாலூட்டி நீராட்டி செல்வ பாக்கியமாகவே வளர்த்து வருகிறார். அவ தத்தெடுத்த பிள்ளை மாதிரியா இருக்கா? இல்லப்பா. தாம் பிறந்த பிள்ளை அதுதான் வள்ளி மாதிரி இருக்குது. ஆமா. சரி. பிள்ளையை தரையில விட மாட்டாயா? அந்த தண்டை கால்கள் நோகுமா? யாமலிகாலே என்ன? அவ்வளவு ஆண் குழந்தைகள் இருந்திருக்கு. சரி. இது ஒண்ணே ஒண்ணு, அதாவது 7 ஆம்பளை பிள்ளைக்கு ஒரே ஒரு தங்கச்சின்னு சொன்னா அவ எப்படி இருக்கணும்? 7 அண்ணன் ஒரு தங்கச்சினா எப்படி இருக்கும்? அப்பா. இங்க ஒரு அண்ணனை வச்சுக்கிட்டே நான் படுத பாரு எனக்கு தான் தெரியும். வாரத்துக்கு ஒவ்வொருத்தன அடிக்க விட்டாலும் சரியா இருக்கும். கரெக்ட்டா இருக்கும். கரெக்ட்டா இருக்கும் பாத்துக்கோ. இது அவ்வளவு பெரிய ஒரு ஆர்மிக்கு தங்கச்சியா பிறந்த மாதிரி இருக்கும் தான். ஒரு ஆர்மி ஆபீசருக்கு தங்கச்சியா பிறந்தா அப்படி இருக்கும். தங்கமா எங்க அண்ணன். அப்படி இருக்கும் பாத்துக்கோ. அதனால அந்த வள்ளி நாயகியை சரி தரையில விட்டோமானால் தண்டை கால்கள் நோகும் என்று தண்டை கால்கள் நோகும் என்று தோளதிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடைபரத்தி அந்த தொடையதிலே நடைபரத்தி மார்பதிலே தொட்டில் கட்டி மடியிலே நடைபரத்தி. ஆமோ ஆமம்மா. என்ன கேட்டது கிடையாதா? இல்லப்பா. நேரா சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். சரி. இந்த 30க்கு 10 ரூபா 30க்கு 10 ரூபான்னு ஒரு அக்கா வியாபாரம் பாப்பா. பத்தகை அவளை பாரு, அவ பிள்ளை எப்படி கட்டிருப்பா. பிள்ளை கீழே விட மாட்டா, ஒரு சீக்கு வராது. இதுதான் தோளதிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடைபெறும். இப்போ உள்ளவங்க யார் எப்படி வளர்க்கா? இப்போ வீட்ல தொட்டிலே கட்ட மாட்டேங்கதா. பிள்ளைய தொட்டில போட்டாம விசம்பு பீடி சுத்தனமான இருக்கும். ஏத்த கதைய கேளுங்க. நான் 2002ல பிறந்தேன். சரி. 2002னா இப்பதான் ஒரு 23 வருஷம் ஆகுது பாத்துக்கோ. 2002ல பிறந்தேன். ஏன் தொட்டில் எப்படி ஆடிச்சு தெரியுமா? தொட்டில் மாதிரி ஆடும். எங்க அம்மா புண்ணியவதி என்ன எப்படி ஆட்டான்னு கேளு. எப்படி? நான் பிறந்த தொட்டிலும் மேக்கையும் கிழக்கையும் அடிச்சு தெற்கையும் வடக்கையும் அடிச்சு. அப்படி ஆடுச்சு. அப்ப என்ன அர்த்தம்? இப்படி போயிட்டு இருந்துச்சு. இப்போ பிறக்க பிள்ளைகளுக்கு தொட்டில் எப்படி ஆடுது? எப்படி ஆடுது? ஸ்ப்ரிங் தொட்டிலியா? ஸ்ப்ரிங் தொட்டில் கதை கேளுத்தா. அந்த ஸ்ப்ரிங் தொட்டில் மகிமை என்ன தெரியுமா? பிள்ளைய கொண்டு தொட்டில போட்டுட்டு ஒரு ஆட்டி விட்டோம்னா போதும், அழகா குதிச்சுக்கிட்டே இருக்கும். பேச சோறு பங்கிட்டு வந்துடலாம். ரெண்டாவது வந்து ஒரு ஆட்டு குழம்பு வச்சுட்டு வந்துடலாம். மூணாவது வந்து ஒரு ஆட்டு பீடி போட்டு வந்துடலாம். சீரியல் பார்த்துட்டு வந்துடலாம். பீடி கடை ரெண்டாவது நாடகத்தை முடிச்சிட்டு வந்துடலாம். நாலாவது பிள்ளை எடுக்கணும்னு பிள்ளை மேல இப்படி கைப்பட போவா. பிள்ளை எப்படி கிடக்கும்? குடிச்ச பாலை பூரா வாய் வேலோடி கக்கி கண்ணு நிலகுத்தி போய் அதுக்கு அடுத்து புலம்போ என் பிள்ளை போச்சு, ஐயோ என் பிள்ளை போச்சேன்னு அடிச்சு அழுவா. அதுக்கு அடுத்து புலம்போ. அந்த தொட்டிலோட மகிமை அப்படி. அதனால யார் வீட்லயும் ஸ்ப்ரிங் தொட்டிலாம் அலோட் பண்ணாதீங்க. ஆனா அந்த வள்ளி நாயகி அப்படி கிடையாது. தாலாட்டி ரோராட்டி தயவுடனே வளர்த்து வருகிறார். தயவுடனே வளர்த்து வருகின்றார். இப்படியாக அந்த வள்ளி நாயகி எப்படி தாளாட்டுகிறாள் தெரியுமா? எப்படி அம்மா தாளாட்டுகின்றார்? ஆரிரரிராரோ
தாளாட்டி வாராட்டி வளர்த்திருக்கிறவள் வளர்த்து வரக்கூடிய நேரத்திலே அந்த வள்ளி நாயகிக்கு வள்ளி நாயகிக்கு வயது எத்தனை வயதாச்சு? ஒரு வயதாச்சு. இப்பதான் ஒரு வயதே ஆகுதா? ஊந்து விளையாடுகிறார். சரி. 2 வயதாச்சு இருந்து விளையாடுகிறார். அம்மா அப்பதான் இருந்து விளையாடுகின்றார். அப்பதான் உட்கார படிச்சிருக்கார். சரி. 3 வயதாச்சு. முடியிறக்கி காது குத்தி காதில் ஒரு கடுக்கனிட்டு முடியிறக்கி காதில் குத்தி காதில் ஒரு கடுக்கனிட்டு 4 வயதாச்சு பிள்ளை நடந்தோடும் பிராயமாச்சு. நடந்தோடும் பிராயமாச்சு. 5 வயதாச்சு. ஆமாம்மா. ஒரு பிள்ளைக்கு 5 வயது ஆனதுன்னு சொன்னா என்ன செய்யணும்? ஒரு பிள்ளைக்கு 5 வயசு ஆனதுன்னு சொன்னா என்ன? கையில 2 எருவ மாடை கொடுத்து ஒரு தூக்குவாளியில சோற கொடுத்து பத்தி விடணும் காட்டுக்கு. துவையல் வைக்க மறந்துடாத. ஏன்னா கொலை தொழில் பத்தில அப்படி இல்லப்பா. 5 வயதுன்னு சொன்னா பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி பாடம் கற்பிக்க வைக்கணும். பாடம் கற்பிக்க வைக்க வேண்டும். ஏன்னு கேளு. 5 விளையாதது 50 விளையாதுன்னு சொல்லிருக்காங்க. அந்த 5 வயசுல என்ன விளையுதோ ஆமா அதுதான் 50 வயசு வரை. நம்ம தாத்தாவை பாரு 5 வயசுல அவர் படிக்கல. இப்ப 50 வயது ஆனது. இன்னும் மண்டையில ஏற முட்டி அவர் படிச்சாலும் படிப்பு மண்டையில ஏறுமா? இன்னும் மண்டையில ஏற மாட்டேங்குது. இப்ப அவருக்கு என்ன ஓடும்? பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். சரி. பேரம் பேத்தி பார்க்கணும். பேரம் பேத்திங்க பூட்டேவா ஆயாச்சு. உங்களுக்கு தெரியல அப்படின்னு அவர் நினைப்பு இப்ப ஓடும். சரி. அந்த படிக்கணும்ங்கற நினைப்பு வராது. கிடையவே கிடையாது. அதனால 5 வயதிலே படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி வள்ளி நாயகி ஆசானிடத்திலே எப்படி படித்து வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா படித்து வருகிறார்? வள்ளி எந்த நாயகியா, வள்ளி எந்த நாயகியா, 6 வயதிலே அரிச்சுவடி தான் படித்தார். 7 வயதிலே என் சுவடி தான் படித்தார். 8 வயதிலே 8 பாடம் எழுதுவாள். 9 வயதிலே ஓலையது எழுதுவாள். 10 வயதுக்குள்ளே வள்ளி பல பாடம் தான் படித்தார். 10 வயதுக்குள்ளே பலகளையும் தான் படித்தார். சுவாமி 10 வயதுக்குள்ளே பலகளையும் தான் படித்தார். படித்து வரும் நாளையிலே வள்ளி அந்த நாயகியா 16 வயதிலே 16 அவன் பருவம் அங்கேதான் அடைந்தார். 16 வயதிலே பருவம் அங்கேதான் அடைந்தார். 16 வயதிலே அந்த வள்ளி அந்த நாயகியா பருவம் அங்கேதான் அடைந்தார். சாமி அள்ளி மலர் பூத்ததை போல் அருமமாவா பூத்திருக்கா கனகாமரம் பூத்ததை போல் இந்த கன்னி பெண்ணால் பூத்திருக்கா ஒரு ரோஜா பூ பூத்ததை போல் சாமி பூத்ததை போல் இந்த ராஜாத்தி பூத்திருக்கா இந்த ராஜாத்தி பூத்திருக்கா ராஜாத்தி பூத்ததை போல் சாமி பூத்ததை போல் ராஜாத்தி வள்ளி நாயகியானவள் அந்த நாயகியானவள் 6 வயதிலே அரிச்சுவடி தான் படித்தார். அரிச்சுவடி தான் படிக்கின்றார். 7 வயதாச்சு எண்சுவடி படித்து. எண்சுவடி படித்து 8 வயதிலே ஏட்டுப்பாடம் எழுதுகிறார். ஏட்டுப்பாடம் எழுதுகிறார். அந்த 8வது வயதிலே. அதாவது அந்த காலத்துல தான் அந்த ஏட்டுப்பாடம்லாம் உண்டு. சரி. இப்போம்லாம் நோட்டு பாடம். ஏட்டுப்பாடம் முடிஞ்சு நோட்டு பாடம் சிலேட்டு பாடம் இப்ப எல்லா பாடமும் முடிஞ்சு கொரோனா பாடம் வந்து இப்ப செல்லு பாடம் வந்துட்டு. செல்லு பாடம் இல்லையா? ஆன்லைன் கிளாஸ். அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ முடிஞ்சிச்சு. சீசன் முடிஞ்சது. சரி. நம்ம புள்ள இன்ஸ்டா பாடம். பூரா இன்ஸ்டா பாடம். இப்போ படிக்காமலே பாஸ். ஆமா. என்ன செய்ய? நானும் 10th அப்படி தான் பாஸ் ஆனேன். அன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? பாவம் அந்த 12th பிள்ளைங்க இன்னைக்கு பூரா 12th பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிச்சிட்டான். எக்ஸாம் துண்டகானம் தான் ஓடா காலம் காட்டா. அதே விட்டுட்டு எத்தனை பேர் வந்தாங்களோ. அது வாய்ப்பே கிடையாது. அங்க பப்ளிக் ஃபெயில்னா அப்புறம் வீட்ல எல்லாம் வர வேண்டிய வருஷம் பூரா பீடில சுத்த வேண்டிய இருக்கும். அதனால வர மாட்டாங்க. 8 9 வயதாச்சு ஓலை எழுதுகிறார். ஓலை எழுதுகிறாள் அல்லவா? 10 வயதுக்குள்ளே வள்ளி பல பாடங்களை படித்து வருகிறார். தாயே வள்ளி இப்படி படித்து வரக்கூடிய நேரத்திலே வயது எத்தனைமா? 16 வயதிலே பருவம் அங்கே அடைந்தார். அப்ப இப்பதான் வள்ளிக்கு 16 வயசு ஆகுது. ஆமா. சரி. இப்பம் இல்லையா? அப்பமே ஆயிட்டு. ஆயிருச்சா? 16 வயதிலே பருவம் அங்கே தான் அடைந்து பூத்து நிறைந்திருக்கிற புஷ்பவதி ஆளாகி இருக்கிற வள்ளி பெண்ணானவள்
கனகாமரம் பூத்ததை போல் கன்னி பெண்ணால் பூத்திருக்கா. அம்மா ரோஜாப்பு பூத்ததை போல் ராஜாத்தி பூத்திருக்கிறாள். அல்லி மலர் பூத்ததை போல் அருமமாவா பூத்திருக்கிறா. ஆமோ மல்லி மலர் பூத்ததை போல் மங்கையவள் பூத்திருக்கிறா. அந்த மங்கையவள் பூத்திருக்கிறா. சீப்பு பூத்ததை போல் பெண்ணவளும் பூத்து நிறைந்து புஷ்பவதி ஆளாகி இருக்கிறா வள்ளியானவள். ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு இந்த 16 வயதுல தான் அவளோட அழகு கூடுமா. ஏத்தா பெண்ணா பிறந்தவ பிறக்கும் போதே அழகா இருப்பா. ஆனா அந்த வள்ளி பிறக்கும் போதும் அழகு, பிறக்கும் போதே அழகா இருப்பான்னு சொன்னா அவளுக்கு 16வது வயசுல அவ பூத்ததுக்கு அடுத்து அழகு வரணும்னு காரணம் என்ன தெரியுமா? அவ 10-15 வயசு இருக்கும் போது இதே கோயில் கூட திருவிழாவுக்கு வந்திருப்பா. அம்மா பக்கத்துல உட்கார்ந்திருப்பா. அம்மா என்ன மூக்கு அப்பேண்ட போ அப்படிம்பா. அப்பா மூக்கு நக்கிக்கோ. அம்மா புளிக்கி அப்படின்னு இருப்பா. அந்த 15 வயசுல 16வது வயசுல பாவுச்சத்திரத்துல இருந்து நடந்திருப்பா. அந்த இன்ஸ்டா கேட்டான அந்த கப் சட்டக்காரன் உனக்கு முன்ன ஏன்ட்ட கேட்டாம்பா. அப்படியா நல்லா இல்ல சுமாரா இருக்காண்டி. அதான் ஒரு மாறிடுவா. 16 வயசு கையில பிடிக்க முடிய குஞ்ச முடியாது, பறந்துகிட்டே இருக்கு. சரி என்ன செய்ய? அப்ப அந்த வள்ளி நாயகியானவள் 16 வயதிலே 16வது வயதிலே பருவமங்கை அடைந்த பொழுது ஆமோ ஆமம்மா அப்பனாகப்பட்ட அந்த நம்பிராஜ மன்னவன் என்ன செய்கிறார் தெரியுமா? என்னம்மா செய்கின்றா? உள்ள பூத்து நிறைஞ்சு புஷ்பவதி ஆளாயிட்டா. ஆளாகி இருக்கிறாள் அல்லவா. அவளுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சாஸ்திரத்தை கழிக்கணும். ஆமா கண்டிப்பா சடங்கு கழிச்சிரணும் என்று சொல்லி தலைக்கு தண்ணீர் ஊத்த வேணும், ஊத்தவே சடங்கு சாஸ்திரத்தை கழிக்க வேணும். தலைக்கு தண்ணீர் ஊத்த வள்ளி பெண்ணானவளுக்கு தலைக்கு தண்ணீர் ஊத்தி சடங்கு சாஸ்திரத்தை கழித்த பொழுது கழித்த வேளையில் அவ அழக பார்த்தன்னா அழக பாத்தியோ சொல்ல வார்த்தையே இல்ல. அழக பார்த்தா அப்படி இருக்காதா? அவ அழக பார்த்தன்னா எப்பேற்பட்ட அழகோட இருக்கிறா தெரியுமா? என்ன அழகோடமா இருக்கின்றா? வள்ளி அழக சொல்லணும்னா விடிய விடிய சொல்லலாம். ஏன்னா வள்ளி அவ்வளவு அழகா இருக்க பாத்துக்கோ. அவ பெண்ணுக்கான பெண்ணழகி, பேடுன்னு சொன்னா மயிலழகி. உங்க அம்மா அழகுல இருப்பாளா? அவெல்லாம் ஆன்டிமா. ஆன்டி இவள அதையும் தாண்டி பாத்துக்கோ. பியூட்டினே. சரி அவ எப்பேற்பட்ட அழகோட இருக்கறா தெரியுமா? என்ன அழகோடமா இருக்கறா? வாழ பூசையலிலே ஒரு பாகந்தல முடியா கிளி மூக்கு செய்யல் போல பொங்கலையால் முக்கழகா கெண்ட மீன செய்யலிலே கோமதியால் கண்கள் ரெண்டும் கட்டி கரும்பு போல கனகமணி கைகள் ரெண்டும் முத்து கட்டி கோர்த்ததை போல் 32 வல்லாம் பதக்கம் கட்டி கோர்த்ததை போல் பக்கம் 16 வல்லாம் பெண்ணுக்கான பெண்ணழகி, பெண்ணுக்கான பெண்ணழகி வள்ளி பேடையின் மயிலழகி. சாமி பெண்ணுக்கான பெண்ணழகி பேடையின் மயிலழகி. முன்னழகை கண்டாரானா மோகம் கொள்வாராயிரம் பேர். முக்கழகம் புலியழகம் முகத்தினோட திருவழகம் வங்கி தலையழகி வாடாமல்லி பொட்டழகி அரும மகவள்ளி அவள் அப்பேற்பட்ட அழகோடு அந்த வள்ளி இருக்கு. அழக பார்த்தனா வள்ளி எப்பேற்பட்ட அழகு பாத்தியா? நம்ம அக்கா அழகுல இருப்பாளா ஐயா? நம்ம அக்காவுல இருந்து ஓரளவு கம்மிதான். கம்மிதான். ஏன்னா எங்க அக்கா சீமை துறைச்சி. ஏனுப்பா? அவ சும்மா சாதாரண பிள்ளை நினைச்சிருவோம். இப்படி வள்ளி நாயகி இருக்கக்கூடிய அழக பார்த்தன்னா அழக பார்த்து அப்பேற்பட்ட அழகுமா அந்த வள்ளி பெண்ணானவள். அவ தலைமுடிய பாரு. அடேங்கப்பா. ஓலைப்பூ செயலில ஒரு பாகம் தலைமுடி வாங்கி வளர்ந்திருக்கு. கரண்ட கால உரசிக்கிட்டே இருந்து பாத்துக்கோ வள்ளிக்கு முடி. நம்ம மயனிக்கு இந்த பெரடி எட்ட மண்டைக்கு. அந்த பெரடிக்கு 4 முழமும் கேட்டால. நீ என்ன சொல்லுதுன்னு எனக்கும் தெரியுது. எலிவாள் மாதிரி இருக்கு. ஐயா கொடுத்தது இவ்வளவுதான் கொடுத்திருக்காரு. சரி. ஆனா அந்த வள்ளிக்கு ஓலைப்பூ செயலில ஒரு பாகம் தலைமுடி. ஒரு பாகம் தலைமுடி. கெண்ட மீன செயலில கோமதியால் கண்கள் ரெண்டும். அவ கண்ணுனா அப்படி இருக்கணும் தாயி. அப்படி இருக்கணும். மதுரை மீனாட்சி அம்மன் கண்ட பார்த்தது போல. அப்படி இருக்குனே. மூக்க பாத்தியோ? இங்க சத்திரத்துல நிக்கா. கீழ பாருங்க நீண்டு நிக்கி. இன்னொருத்திக்கு அம்மனுக்கு மாக்காப்பு சாத்தன மாதிரி இருக்கு உனக்குலாம். ஆனா அம்மாளுக்கு கிளிமூக்கு செயல் போல கோமதியால் மூக்கழகு. ஓ கிளிமூக்கு செயல் போல் வள்ளிக்கு மூக்கழகு. அப்ப கிளிமூக்குனா இப்படி இருக்கும்னு நினைக்காத. அவ்வளவு அழகா கூர்மையா இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு பாத்துக்கோ. செவ்வாழை தண்டு போல செவத்த 2 உதடழகா. செவத்த 2 உதடழகா. கட்டி கரும்பு போல கனகமணி கைகள் ரெண்டும். கனகமணி கைகள் ரெண்டும். கட்டி கரும்பு போல இருக்குமா கை ரெண்டும். கை ரெண்டும் அப்படி இருக்கு. அது மட்டுமா? வேப்பல செயல் போல மேல் புருவம் 2 அழகு. இப்பம்லாம் பண்ணுதா த்ரெட்டிங். பூரா த்ரெட்டிங் பண்ணிட்டு வலிச்சிட்டு இருக்காங்க. ஆனா வள்ளி தேவிக்கு எப்படி இருக்கு
இருக்குமா? அப்படியே அருவாமனை மாதிரி இருந்திருக்கு. வேப்ப இலைனா இப்படி ஏறி இறங்கி இருக்கும். சரி. அத போல இருக்கும் வேப்ப இலை செயல் போல மேல்புருவம் ரெண்டலகம். மேல்புறம் ரெண்டலகம். பதக்கம் கட்டி கோர்த்ததை போல் பக்கம் 16 பல்லாம். 16 பல்லாம். 16 பல்லு தான் இருக்கும். முத்து கட்டி கோர்த்ததை போல் 32 பல்லலகம். நீ 16 பல்லுங்க நான் பொக்குவாயோன்னு நினைச்சேன். 16 ஒரு பக்கத்துக்கு 16. நான் மொத்தமே 16 பல்லுக்கு. அப்ப வள்ளி பேசும்போது வாங்க அப்படிதான் பேசலாம் நினைச்சேன். நீ சூப்பர் சாம்பிராணியா இருக்கு. கருப்பசாமி சிலையாட்டம் இருப்பாரு. சரி இல்ல மாமா உங்கள இருந்து கம்மி தான். நம்ம சாயிண்டுக்கார அம்மாளுக்கு ஈடே ஆக முடியாது. ஏமனு கேளு, நம்ம சாயிண்டுக்கார அம்மா சும்மா சாதாரணமா பிறக்கல. இந்த புண்ணியவதியை பெத்தெடுக்கிறது அவ அம்மா அளவு ஊத்திட்டு போயிருக்கா. திருச்செந்தூருக்கு கால்நடையா போய் தான் அந்த புண்ணியவதியை பெக்க முடிஞ்சிருக்கு. அதனால பேர் என்ன பேரு? செந்தில் வேலம்மா என்ற முருகம்மாள் என்ற முருகேஸ்வரி. அழகான பேரு. சொரின்னு தான் கூப்பிடுவாங்க. நானும் சாட்டா சொரியக்கான்னு தான் கூப்பிடுவேன். நல்லா இருக்குல்ல. சிரிப்பை பாரு. கோடி ரூபா கொடுத்தாலும் ஈடாகுமா? அவன் மூக்கழகம் மொழியழகம் முகத்தினோட திருவழகம். ஸ்நேகிதனே. சரி உனக்கு வரவு எப்படி இருக்கான்னு பார்க்க போறேன். நாளை எங்க மைனிக்கு மேலதான் ஒரு அழகான பெண்ணை பாருப்பா. வரவா காக்காச்சோர்னு சந்தோஷம். ஊருக்காரன் போன பாப்பா. ஆமா. வங்கி தலையிலேயே வாடாமலி பொட்டலகி வள்ளி பெண்கொடியானவள். பேர்பட்ட அழகோடு வள்ளி தேவி இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த வள்ளி தேவிக்கு தோழி பெண்கள் 7-8 பேர் உண்டா. 7-8 பேரும் தோழி பெண் தான் வள்ளிக்கு. எப்பேர்பட்ட தோழி பெண் தெரியுமா? எப்பேர்பட்ட தோழி அம்மா? கைபிடிக்க தோழி உண்டு தோழி உண்டு. ஆமம்மா. தோழி உண்டு சொல்லம்மா. கால் பிடிக்க தோழி உண்டு கால் பிடிக்க தோழி உண்டு. அடே கைபிடிக்க தோழி உண்டு. ஆமண்ணே தோழி உண்டு. அவளுக்கு கால் பிடிக்க தோழி உண்டு. சாமி வெச்சில சுருள் மடிக்க விதவிதமா தோழி உண்டு. தட்டாங்கள் விளையாட தாசி பெண்கள் தோழி உண்டு. பாண்டியாட்டம் விளையாட ஏ பாவையர்கள் தோழி உண்டு. பாவையர்கள் தோழி உண்டு. ஆமா தங்கோ. சொல்லு தங்கோ. தோழி உண்டு. வள்ளி தேவிக்கு தோழி பெண்கள்னு சொன்னா விளையாட அப்படி இல்லையா? கைபிடிக்க தோழி, கால் பிடிக்க தோழி. அவளுக்கு இப்படி கையை அமுக்கி விட ஒரு தோழி. காலதான் குளுக்கோஸ் சேர்த்துனாங்களா? கைபிடிக்க தோழி பெண்கள், காவில் பிடிக்க தோழி பெண்கள். வெச்சில சுருள் மடிக்க விதவிதமா தோழி உண்டு. விதவிதமான தோழி உண்டல்லவா? தட்டாங்கள் விளையாட பாண்டியாட்ட விளையாட. ஓ சுட்டிகள்னா தட்டாங்கள். தட்டாங்கள் விளையாட தோழி பெண்கள். பாண்டியாட்டம்னு சொன்னா பல்லாங்குழி. பல்லாங்குழிலாட தோழி பெண்கள். இப்படி அந்த வள்ளி தேவிக்கு 7-8 தோழி பெண்கள் உண்டு. 7-8 தோழி பெண்கள் உண்டல்லவா? அப்பதான் பார்த்தார் அவருடைய தகப்பனாகப்பட்ட நம்பிராஜ மன்னவன். என்ன சொல்லுகின்றார்? நம்ம மகளோ இந்த வள்ளி தேவி எத்தனை நாள் தான் அரண்மனைக்குள்ளே இருப்பா? நம்ம எவ்வளவு நாள் தான் பூட்டி அரண்மனைக்குள்ளே வைக்க முடியும்? 7 ஆண் குழந்தை இருக்கு, அவங்க பாட்டுக்கு வெளியில சுத்துவாங்க. சரி. இப்ப இந்த வள்ளி நாயகிய காட்டுல இருக்கக்கூடிய திணைபுணத்துக்கு இவளை காவலாக அனுப்புனா என்ன? ஓ திணைபுணத்துக்கு காவலாக இந்த வள்ளியை அனுப்பலாம் என்று சொல்லி தோழி பெண்களோட அனுப்பணும்னு வச்சுக்க. கொஞ்ச நேரம் அவ கூட இருந்து அவ நேர போக்கு அதோட போகும் இல்லையா? ஒரு பெண்ணா பிறந்தா எவ்வளவு நேரம் தான் வீட்லயே இருக்க முடியும்? அப்படி என்று சொல்லி சங்கட்டமா இருக்காது? நம்பிராஜ மன்னவன் அம்மா மகளே பொன்மகளே எனக்கு வாய்த்த தலைமகளே எனக்கு வாய்த்த தலைமகளே. மகளே ஏ வள்ளி தேவி, ஏ அம்மா நீ உன் தோழி பெண்களை அழைத்து காட்டுக்கு சென்று முருகனுக்கு படைத்திருக்கும் திணைபுணத்துக்கு நீ காவலாக போய் இரம்மா. என்ன அப்பா என்ன நீங்க காவல்னு போகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சரி. ஆனா முருகனுக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் இனிப்பா இருக்கு. இஷ்டமா இருக்கும் இல்லையா? எனக்கு எவ்வளவோ இஷ்டமா இருக்கு என்று சொல்லி நீ அங்க போய் காவல் காத்து இரு. உன்னை சுத்தி அண்ணா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டா உன் அண்ணன் 7 பேரும் வந்து நிப்பாங்க. அப்பாவாகப்பட்ட நானும் உனக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிப்போம். காட்டுக்குள்ள தனியா இருக்கேன்னு வருத்தப்படாத. நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவதற்கு அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கான். சமையன்மார்கள்
இருக்காங்க, உன் தகப்ப நானும் இருக்கேன். பத்தாவது குறைக்கு தந்தையாரு நானும் இருக்கேன் என்று சொல்லி நீ அண்ணானு கத்து. ஆமா. அடுத்த நொடி உங்ககிட்ட நிப்போம். சரிப்பா. எந்த பிரச்சனைனாலும் பயப்படாம போ வள்ளி. காட்டுக்கு சென்று திணைப்பணத்துக்கு காவலாகவே இருக்கிறேன். இருக்கிறேன் அல்லவா என்று சொல்லி வள்ளி நாயகி தோழி பெண்களை அழைத்துக் கொண்டு திணைப்பணத்திலே வந்து காவல் காத்து வரக்கூடிய நேரத்திலே 7 தோழி பெண்களும் வள்ளி நாயகியும் உட்கார்ந்து அப்படி கூடி நின்று பேசிக் கொண்டு இருக்கிறார். கூடி நின்று பேசுகிறார். எக்கா ஏ வள்ளி நாயகி இருக்கதுல நீ இவ்வளவு அழகா இருக்கிறிய, இங்க 7 பேர் அழகா பாரு, உன் அழகா அளப்பாரு. யாமடிகளே என்ன வள்ளி தனியா பான்ஸ் கிரீம் போடுதா, ஃபவுண்டேஷன் போடுதா, சரி வேற இன்னொன்னு போடுதால, அதெல்லாம் நம்ம தாயா செயற்கை, அவங்க எல்லாம் இயற்கையாகவே அழகு. இயற்கையாவே அழகா இருக்கறல. ஆமா. சரி நீயே இப்போ செயற்கையா அழகாவத. வேற வழி இல்ல, 4 பேர் முன்னால வந்து உட்கார வேண்டிய இருக்கு. ஆமா. தனியா வீட்ல இருந்தா வந்து போடாம தூங்கிடலாம். 4 பேர் முன்னால இருக்கணும், கொஞ்சம் பாலிஷா தேவைப்படுதுல. சரி அதனால இத்தனை கூட்டத்துல நம்ம சும்மா இருக்க போர் அடிக்கு, ஏதாவது ஒரு பாட்டு பாடுவோமே. நீ தான் அழகா இருக்க, நீ பாட்டு பாடுன்னு சொல்லி 7 தோழி பெண்களும் சொல்லுகிறா. நான் படிக்கட்டா? அப்ப வள்ளி நாயகி படிப்பா. நான் தான் இப்போதைக்கு வள்ளி. ஏன் அண்டா துண்டா தவுட்டுக்காரு, அண்டா துண்டா தவுட்டுக்காரு. வள்ளி இப்படி எல்லாம் படிச்சாங்களா? அங்க முழிக்க நல்லலையா பாட்டு. சரி, அதாவது அந்த திணைப்புணத்துல காகம், பச்சி, பறவை, குயிலி எதுவும் அதை சாப்பிட்டு பேரக்கூடாதுன்னு. சாப்பிட்டு பேரக்கூடாதுன்னு அதை பத்துவதற்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடுன்னு பார்த்தா சரி அண்டா துண்டா அண்ணனா ஓடிருனே. அப்படி உடனே அந்த வள்ளி நாயகியானவள் அந்த காட்டுக்குள்ள எப்படி பாட்டு பாடுகிறா, ஏலேலோ பாட்டு பாடுகிறா. எப்படி அம்மா பாடுகின்ற? மண்ணை நம்பி ஏலேலோ மரம் இருக்க, மரம் இருக்க, மரத்தை நம்பி ஏலேலோ கிளை இருக்க, கிளைய நம்பி ஏலேலோ இலை இருக்க, இலை இருக்க, இலைய நம்பி ஏலேலோ பூவு இருக்க, பூவை நம்பி பூவை நம்பி ஏலேலோ பிஞ்சு இருக்க, பிஞ்சு இருக்க, பிஞ்சை நம்பி ஏலேலோ காய் இருக்க, காய நம்பி ஏலேலோ கனி இருக்க, கனி இருக்க, கனிய நம்பி ஏலேலோ கிளி இருக்க, கிளிய நம்பி ஏலேலோ நாம் இருக்க, நாம் இருக்க, அந்த கிளிய நம்பி ஏலேலோ நாம் இருக்க. இப்படி ஏலேலோ பாட்டு பாடி நானும் படிக்கட்டா? ஒன்ன நம்பி ஏலேலோ நான் இருக்கேன், நான் இருக்கேன், வில்ல நம்பி ஏலேலோ என் பொண்டாட்டி இருக்கேன். யாமனு கேளு, நீங்க அடைச்சு தந்தாதான் என் பொண்டாட்டிய குளுக்காரன் கூட்டிட்டு போயிட்டான். நம்பிதான் நீ இருக்கியா? நான் அவளை குளுக்காரன் வீட்டுல கூட்டி போய் வச்சுக்கிட்டான் தாயி. லோன் அடைச்சாதான் அவளை வீட்டுக்கு பத்துவானா, கூட நான் வில்லுக்கு வந்தாதான் லோன் அடைக்க முடியும். இப்ப நான் வரலன்னா அதனாலதான் ஒன்ன நம்பி ஏலேலோ நான் இருக்கேன். அதுக்காக ஆஸ்பத்திரியில இருந்தவளை கூட்டிட்டு வந்து என்ன நம்பி ஏலேலோ என் மனைவி இருக்குன்னு படிச்சேன். ஓ அப்படி, வேற ஒண்ணும் கிடையாது. நல்லதான் பாரு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூட கூட்டி கூடு சம்பளத்தை, சம்சாரத்தை சீக்கிரம் நம்ம சித்தப்பா கூட போய் கூட்டி விடுவாரு. ஊரை வித்து வலையில ஓட்டுவாரு. அவரை பார்த்து அப்படி சிவனேனந்த பெருமாள் அம்சத்துல இருக்காருல்ல. சிவனேனந்த பெருமாள் யாரும் தெரியுமா? தென்காசியில பிறந்த பிள்ளை செங்கடாகாரம்னு சொல்லுவாங்க. கருக்கல 4 மணிக்கு கடா வெட்டணும் அந்த சிவனேனந்த பெருமாளுக்கு, அந்த தாடிகாரருக்கு. அதே போல இருக்காரு அந்த சிவனேனந்த பெருமாள் மாதிரி எங்க சித்தப்பா. சரி, இப்படி ஏலேலோ பாட்டு பாடி வள்ளி நாயகி திணைப்புணத்திலே காவல் காத்து வரக்கூடிய நேரத்துல அவ தோழி பெண்களோட அங்க இருக்கா. அந்த இடத்துக்கு யார் வருகிறா? நாரதர் மகாமுனிவர். நாராயணோட நாமத்தை உச்சரித்து கொண்டே வருவார். ஆனா அவருக்கு வேலை என்ன? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 பொய் சொல்லணுமா. சரி, 3 பொய்லாம் சொல்லுது சங்கடம். கோயில் எல்லாரும் கோயில விட்டு வெளியே போனது தூத்து போட சொல்லி சுத்தி. யார? நாரதர். அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. ரொம்ப இருக்கு. எத்த பப்ளிகேஷன்ல முடிஞ்சதா எல்லாருக்கும்? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுன்னு சொல்லி முருகனை கும்பிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. வாங்க எல்லாரும் பாஸ் ஆயிருவீங்க முருகனோட அருளால, டீச்சரோட கிருபையால. டீச்சர் கை வைக்கணும் இல்லையா? இந்த நாரதருக்கு குறைஞ்சது 3 பொய் சொல்லணும். அன்றைய தினத்துல அலைஞ்சு திரிஞ்சு 2 பொய் சொல்லிட்டாரு. ஒரு பொய் சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமா, ஏன்னா ஒரு 3 பொய் சொல்லணும்னு வச்சுக்க, வயிறு வந்து அவருக்கு ஊதி வெடிச்சிருமா. வயிறு ஊதி வெடிச்சிரும். அதனால குறைஞ்சது 3 பொய் சொல்லி. இது வந்து தேவாதி தேவுக்கள் நாரதருக்கு இட்ட சாபம் அப்படி. அதனால கண்டிப்பா இன்னைக்கு ஒரு பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அலைஞ்சு திரிஞ்சு அந்த திணைப்புணத்துக்கு வருகிறார். அந்த வள்ளி நாயகி பாட்டு சத்தம் அவருக்கு கேக்கு. அடேங்கப்பா, வள்ளி நாயகி பாடும் போது அவ பாட்டே இப்படி இருக்குன்னா ஆள் எப்படி இருப்பா, ஆள் எவ்வளவு அழகா இருப்பா அப்படின்னு சொல்லி நாரதர் மகாமுனிவர் அந்த வள்ளி தேவி பாட்டை கண்ட உடனே, வள்ளியை பார்த்த உடனே நாரதர்
நாரதர் மகாமுனிவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? என்னம்மா நினைக்கின்றார்? மகமேருவ பருவ சப்தா சாகர பரப்பி உள்ள உலோகத்தில் இப்படி பெண் ஏது? மகமேருவ பருவ சப்தா சாகர பரப்பி உள்ள உலோகத்தில் இப்படி பெண் ஏது? பெண் ஏது கிடையாது, பெண் ஏது கிடையாது, ஏது கிடையாது, ஏது கிடையாது. சாமியாருடைய நேசகத்தால் சீருடனே பெற்றெடுத்த புத்தியை மயக்க வந்த கனியோ, சாமியாருடைய நேசகத்தால் சீருடனே பெற்றெடுத்த புத்தியை மயக்க வந்த கனியோ, இவள் கனியோ ரத்தினபதியோ, இவள் கனியோ ரத்தினபதியோ, கனியோ ரத்தினமணியோ, இவ கனியோ இவ கனியோ. சுவாமி சத்தியலோகம் தன்னதிலே சதிர்முகன் தேவியவள் சங்கீதங்கள் பாடுகின்ற ரதியோ, சுவாமி சத்தியலோகம் தன்னதிலே சதிர்முகன் தேவியவள் சங்கீதங்கள் பாடுகின்ற ரதியோ, இவள் ரதியோ சரஸ்வதியோ, இவள் ரதியோ சரஸ்வதியோ, இவ ரதியோ சரஸ்வதியோ, ரதியோ சரஸ்வதியோ. ரதியா சரஸ்வதியா, இவ கிளியா மயிலா குயிலா? தேனோ மலை தேனோ அப்படின்னு சொல்லி வள்ளிய பார்த்த உடனே வள்ளிய பார்க்கும் போதெல்லாம், அவ பாட்டே அப்படி இருந்துச்சுன்னா அழகு எப்படி இருப்பையா? வள்ளிய பார்க்கும் போதெல்லாம் ஆமா. நாரதருக்கு எப்படி இருக்குது அப்படிலாம் இல்லையா? சரி. உடனே நாரதர் மகாமுனிவர் வள்ளியோட அழகை கண்டு வள்ளியோட அழகை கண்டு அவளோட அருகில் வந்த நாரதர் மகாமுனிவர் என்ன கேக்குறார் தெரியுமா? என்னம்மா கேட்கின்றா? அம்மா ஏ பெண்குடியே, பெண்கொடியே பெண்கொடியே, உனக்கு ஆமா ஊரு என்னம்மா பேரு என்னம்மா, பேரு என்னம்மா, பேரு என்னம்மா, பேரு என்னம்மா, சாமி உள்ளத உள்ளபடி ஒளியாம சொல்லம்மா, ஊரு என்னம்மா, பேர சொல்லம்மா, பேர சொல்லம்மா, உள்ளத உள்ளபடி வரம சொல்லம்மா. அம்மா யாரு அப்பா யாரு, அப்பா யாரு, அப்பா யாரு, அப்பா யாரு, என்று நாரதரோ கேட்பாரு, அம்மா யாரு, அப்பா யாரு, அப்பா யாரு, நாரதரோ கேட்கிறாரு. அம்மா அம்மா ஏ பெண்கொடியே, கற்பட்டி வாசனை அடிக்கி, உனக்கு ஊரு என்ன பேரு என்ன, உள்ளத உள்ளபடி சொல்லியாம்மா. உங்க அம்மா யாரு உங்க அப்பா யாரு, யாரும்மா? உன் நாடு என்ன நகரம் என்ன? இந்த நாடி வந்த விவரம் என்ன? உடனே வள்ளி பார்த்தா, என்ன சொல்லுங்க? ஐயா என்ன இவ்வளவு விவரத்தை கேக்கீங்களே, நீங்க யாரு? மை நேம் இஸ் நாரத மகாமுனிவர். அம்மா நானோ மூவுலக சஞ்சாரி, சரி. என் பெயர் நாரதர். நாரதர். என் வேலை என்ன தெரியுமா? உன் வேலை பொய் சொல்றதுன்னு உன் முகத்தை பார்த்தாலே ஒரு தெரியும். வீட்டை ரெண்டு வீட்டை ஆகணும். நம்ம ஆட்சிமாரெல்லாம் என்ன வேலை பார்ப்பாங்க? நம்ம ஆட்சிமாரெல்லாம் அதுக்கெல்லாம் பிடிச்ச வேலை. கீழ் வீட்டுக்காரி அவனை கூட்டோன்னா மேல வீட்டுக்காரி யாரோ 10 வச்சிருவான். அதுதான் எல்லா விஷயமும் தெரியும். என் பெயர் நாரதர். சரி. நீ யாரு, உன் பேர் என்ன? அண்ணா இப்போ வந்துச்சே ஒரு ஹெலிகாப்டர். ஆமா. அந்த ஹெலிகாப்டர் வந்து யாரா ஆபரேட் பண்ணாதான் வீடியோ எடுக்கும் பாத்துக்கோ. சரி. அடுத்து நான் மனுச்சிருக்கான் பாரு ஸ்டாண்டு. ஆமா. இது ஸ்டாண்ட் இருந்தாதான் வீடியோ எடுக்கும், பேட்டரி இருந்தாதான் ஓடும். ஆனா இந்த கேமராவுக்குலாம் அப்படி கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. தெருவுல உட்கார்ந்தா போதும். கண்ணு கணிக்கு போவோமோ கணிக்கு போவோமோ, அந்த கண்ணை வச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுக்கிடுவான். அவ்வளவு அனுபவம் வேணும்ல. அது ஆயுசு முடிய தண்டி அந்த ரெக்கார்டு மைண்ட்ல ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும். எதுவுமே எரேஸே ஆகாது. ஆமா. ஆனா இந்த கேமரா அப்படி கிடையாது. கிடையாது. பவர்ஃபுல் கேமரா. உடனே அந்த வள்ளி தேவி பார்த்தா, சரி ஐயா எனக்கோ நானோ பிறந்தது சரி குறிஞ்சி நாடு. ஓ குறிஞ்சி என் நாடு. ஊரு சிற்றூரு. சிற்றூரு. அப்பா பெயர் நம்பிராஜன். சரி. எங்க அம்மா பேரு நங்கை மோகினி. அடேங்கப்பா, நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் பிறந்தவள் அல்லவா? அழகா இருக்குல்ல? சரி. என் பெயர் வள்ளி தேவி. அழகா இருக்குதா? எனக்கு கூட பிறந்தவங்க 7 தமையன்மார்கள். 7 அண்ணன் இருக்கேன். தூர போறீங்களா? ஒருத்தன் ஒரு நாள் வந்தாலும் 7 பேர் வச்சு மொச்சுடுவான். திங்கக்கிழமை ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை வர ஒருத்தனும் பிரி கிடையாது. முடியாது. எல்லாரும் போட்டு வச்சிருவான். அதனால ஓடிட்டார். இல்லப்பா. உடனே வள்ளி தேவி சொல்லுகிறா, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? எம்மா உனக்கோ இப்படி 16 வயது பக்குவ பெண்ணா தெரிகிறிய, இப்படி காட்டுக்குள்ள வந்து இருக்கிறிய, என்ன விவரம்?
நானோ திணைவனத்துக்கு காவலாக இருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? உன் கூட இருந்த பெண்கள் எல்லாம் அவரவருக்கு தேவையான மணவாளனை தேடி கல்யாணம் முடிஞ்சு அங்க பிள்ளைக்குட்டியை பெத்துக்கிட்டு இருக்கிறா. ஆமா ஆமா. நீ என்னடானா இந்த வயசுல இப்படி காட்டுக்கு சென்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நானே எங்க அம்மாட்ட சொன்னேன். உங்க அம்மா அப்பாக்குலாம் அறிவு கிடையாதா? நானே எங்க அம்மாட்ட சொன்னேன் தாயி. முந்தானத்து திருச்செந்தூர் போனேன். சரி. என் கூட படிச்ச பொம்பளை எல்லாம் இது பாரு மாமா பாரு மாமா பாரு மாமா மாமாட்ட போறியா அப்படிங்க. பொட்ட பிள்ளையா இருக்கும். ஏ பொட்ட பிள்ளையா ஆம்பளை பிள்ளையோ சரி பூரா கையில வச்சிருக்காங்க பாரு மாமா பாருங்க. நான் குடு மாமாவால குடுன்னு எடுத்துக்க வேண்டியிருக்கு. அத சொல்லலையா? அத எடுக்கும் போது எனக்கு எவ்வளவு வேதனை இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா பெண் குழந்தை சீக்கிரம் கட்டி கொடுத்துறன்னு கொடுப்பாங்க. ஓ அப்படி நீ ஆண் பிள்ளை நாட்டை ஆள பிறந்தவன் நினைச்சுக்கிட்டே இருங்க. அப்ப 35 வயசுக்கு மேல கல்யாணம் முடிச்சா போதுங்க. போதும் சந்தோஷமா இருக்கும். அவ என் கூட இருக்க மாட்டான் 35 வயசுக்கு மேல முடிச்சோம்னா. ஆமா சரி. உடனே தம்பி கூட இருந்து கொடுங்க. உடனே வள்ளி தேவியை பார்த்து நாரதர் சொல்லுகிறார், உன் கூட இருந்த பெண்கள் எல்லாம் அவரவர் மணவாளனை தேடி கல்யாணம் முடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நீ இன்னும் இப்படி காட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கே, உங்க அம்மா அப்பாவுக்கு அதெல்லாம் தெரியாதா? இந்த தன்னந்தனியாவே இருக்கிறியே அம்மா வள்ளி. ஐயா நாரதரே, எனக்கு என்ன பண்ணணும் எங்க அம்மாவுக்கு தெரியும், எங்க அப்பாவுக்கு தெரியும். ஆமா, என்ன பெத்தவளுக்கும் தெரியும், என்ன வளர்த்தவளுக்கும் தெரியும். எங்க அண்ணன் 7 பேருக்கும் தெரியும். நீங்க இந்த இடத்தை விட்டு தூர போறீங்களா இல்லையா? சரி. ஏம்மா வள்ளி அப்படிலாம் சொல்லாத. உனக்கு ஏத்த ஒரு மாப்பிள்ளையை நீ தேட வேண்டாம், நான் பார்த்து வச்சிருக்கேன்மா. புரோக்கர் அப்படிங்க அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்லுகிறார். அது யாரு தெரியுமா? யாரம்மா? சிவகாமி மைந்தன். அம்மா. சிவபெருமான் பெற்ற பிள்ளை. சிவபெருமான் பெற்ற பிள்ளை. கண்ணனுக்கு மருமகன். ஆமோ. கணபதிக்கு தம்பி. கணபதிக்கு தம்பி அப்படின்னு சொன்ன யாரு? அப்ப முருகனைத்தான் வள்ளி கிட்ட போய் இவ்வளவு பெருமையா சொல்லுகிறாரு. ஓ முருகனைத்தான் சொல்லுகிறாரு, உனக்கு ஒரு மணவாளன் இருக்கிறா வள்ளி. ஆமா அப்படி என்று. ஆனா வள்ளி அப்படி சொல்லல. என்ன சொல்லுகிறார்? வள்ளிக்கு வந்து மனசுக்குள்ள முருகனைத்தான் கல்யாணம் முடிக்கணும், தெய்வானை மணவாளனைத்தான் எனக்கு மணவாளனா வரணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. என்னதான் இருக்காரு, விருதுன்னு வந்து ஒரு தாலியை கட்டி கூட்டு போக முடியாது. அந்த கந்த கடவுள் தமிழ் கடவுள் தான் எனக்கு மணவாளனா வரணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. தமிழ் காத்த பெருமாளை தான் வேணுமா? ஆனா அத வெளியில விடல. சரி. வள்ளி சொல்லுகிறா. நீங்க சொல்லுகிற மாப்பிள்ளை எப்படி தெரியுமா? அவங்க அம்மா சிவகாமி ஒரு நீலி. சரி. அவங்க அப்பா சிவபெருமான் காட்டுல போய் சுடுகாட்டுல சாம்பல் அள்ளி மேல பூசுபவர். மேல பூசுபவர் சிவபெருமான். அவங்க மாமா சொன்னீங்களே கண்ணே நாராயணா, அவருக்கு வெறும் மாடு மேய்க்க மட்டும் தான் தெரியும். ஓ கண்ணனுக்கு மாடு பத்த தான் தெரியும். அவங்க அண்ணே சரி பிள்ளையாரு சோத்து மாடு. அவ வெறும் சோத்து மாடு. சரி. அந்த குடும்பத்துல போய் என்னால வாழ முடியுமா நாரதரே? அந்த குடும்பத்துல என்னால போய் வாழவே முடியாது, அந்த குடும்பமே எனக்கு வேண்டாம். போறோம் அவங்க வேலையை பார்த்து. சரி அப்படின்னு சொல்லி வள்ளி சொன்ன உடனே உதடு தான் சொல்லிச்சே தவிர மனசு ஒருபோதும் சொல்லல. மனசுக்குள்ள அந்த முருகர் மட்டும்தான். மனசு முருகரை எப்போ பாப்போம், முருகரை எப்போ திருமணம் முடிப்போம்னு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா உதடு என்ன சொல்லுது? அம்மா ஒரு அப்படி, அப்பா ஒரு இப்படி, அண்ணன் ஒரு இப்படி, மாமா ஒரு அப்படி இப்படின்னு சொல்லுது. அப்படின்னு சொன்ன உடனே உடனே பார்த்தார் அந்த நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவர், ஏ வள்ளி நாயகி, ஏ வள்ளி, உனக்கு அந்த முருகப்பெருமானை திருமணம் முடித்தே வைத்து தீருவேன், வைத்தே தீருவேன் அல்லவா என்று சொல்லி ஒரு சபதத்தை கொடுத்துவிட்டு நாரத மகாமுனிவர் வள்ளி கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல. அப்ப யார் கிட்ட சொல்லலாம்? ஒரு பக்கம் தீ வச்சு பார்த்தா எரியல, இன்னொரு பக்கம் வைக்கணும். அப்ப ஆப்போசிட் பார்ட்டிட்ட கூட கொஞ்சம் தீ வச்சு பார்த்தோம். அப்ப முருகனிடத்திலே வந்து சொல்வோம் என்று சொல்லி அங்கிருந்து பயணமாகி நாரத மாமுனியோ முருகனைத்தான் தேடிக்கொண்டு ஆரோகரா அரணை என்று ஆரோகரா அரகோ என்று அவர் அபய சத்தம் போடுவாரா. அப்போ கந்த கடவுள் முருகப்பெருமானிடத்திலே சொல்லணும் என்று சொல்லி அரோகர அரகோரான்னு சொல்லி முருகன் கிட்ட போய் நிக்கிறார். அப்போ பார்த்தார் வேல்முருகன். நாரதா, இன்னைக்கு எது உனக்கு கலகம் கிடைக்கலையே, என்கிட்ட வந்து நிக்கிற? ஐயா, கலகத்தெல்லாம் உங்ககிட்ட ஏற்படுத்த வரல, உங்களுக்கு அழகான ஒரு கனி கொண்டு வந்திருக்கு. கனி இன்ன உடனே முருகனுக்கு பயம். ஏன்னா கனியால தான் குடும்பம் 2 குடும்பம் ஆச்சு. ஒரு மாம்பழத்துக்காண்டி தான் பரமசிவம் குடும்பமே 2ங்கங்களா? இந்த முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் அந்த கனியால தான் பிரச்சனை வந்துச்சு. கனி இன்ன உடனே பயந்துட்டாரு முருகன். நான் எங்க அண்ணியோ நினைச்சேன். எங்க அண்ணி மேல எங்க அண்ணி பேரு தெய்வ கனி. அது ஆறுமுக கனியா? ஓ ஆறுமுக கனியா? முருகா, நீங்க சொல்லுத மாதிரி அந்த கனிலாம் கொண்டு வரல. கடையில கனின்னு சொன்னதே ஒரு கன்னி பெண்ணை தான் நான் சொல்லுகிறேன். ஓ கனின் என்று சொன்னால் ஒரு கன்னி பெண் என்று அர்த்தம். கன்னி பெண்ண கனின்னு சொன்னா அவ எவ்வளவு அழகா இருப்பா, எவ்வளவு பியூட்டிஃபுல். உங்களுக்கு ஏத்த ஒரு பெண்ணை பார்த்துட்டு வந்திருக்கேன் முருகா. ஏய் நாரதா, என்ன ஆல்ரெடி தேவானை கட்டி வச்சிட்டே நான் ஊரா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் உங்களை பத்தி நான் அந்த பெண்ணு கிட்ட சொல்லும்போது உங்களை பத்தி எகழ்த்தனமா பேசுகிறான்.
அவ யாரு தெரியுமா? யாரு? சிற்றூரை தலைநகராக கொண்ட நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் பிறந்ததொரு வள்ளி தேவி. பிறந்ததொரு வள்ளி தேவி. அவளைத்தான் நீங்க மனம் முடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆமா, எனக்கு மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. அவகிட்ட சபதம் வச்சுட்டு வந்திருக்கேன். புரோக்கருக்கு சம்பளம்லாம் கேட்க மாட்டேன், நீங்க முடிச்சா மட்டும் போதும். எப்படியாவது அந்த வள்ளியை நீங்க தான் திருமணம் முடிக்கணும். திருமணம் முடிக்க வேண்டும் அல்லவா என்று சொன்ன உடனே முருகனுக்கு ஒரு ஆசை வந்துட்டு. இந்த நாரதர் வந்து வள்ளியோட அழக சொல்ல முருகனுக்கு வள்ளியை பார்க்காமலே அவளை கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு ஆசை. நாரதர் அப்படி வர்ணிக்கிறதா? உடனே அந்த வேல்முருகனாகப்பட்டவர் வள்ளியை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே இருந்து பயணமாகி சாமி வள்ளியை மனம் முடிக்க வள்ளியை மனம் முடிக்கணும்னு சொன்னா இப்படி போனா முடியாது என்று சொல்லி சாமி எடுத்தாரு ஒரு சொரூபம் ஐயாவான வேல்முருக ஒரு வேடு வேணாய் வடிவம் கொண்டு சுவாமி வடிவம் கொண்டு அந்த வடிவேலன் ஏகி வாரார் அந்த வடிவேலன் ஏகி வாரார் வேட வேணாய் வடிவம் கொண்டு சுவாமி வடிவம் கொண்டு வடிவேலன் ஏகி வாரார் இப்படியே போய் வள்ளி முன்னால போய் நின்னா வள்ளி என்ன நினைப்பா? நம்ம தெய்வம் நினைச்சு கையெடுத்து வணங்கிடுவா. ஆமா, தெய்வமா நினைச்சு கும்பிட்டு விழுவாளா தவிர நம்ம தேடி வந்த மாதிரி அவ கல்யாணம் முடிக்க அனுமதிக்க மாட்டா. அதனால நம்ம என்ன செய்யணும்? வள்ளியை திருமணம் முடிக்கணும்னு சொன்னா அவ என்ன குலத்தை சார்ந்தவா? வேடுவர் குலத்தை சேர்ந்தவா. வேடுவர் குலத்திலே சேர்ந்தவள் அல்லவா? நம்ம ஒரு வேட்டுக்காரனா போனா என்ன? யாம்னுகளே, எனத்துக்கு ஏனா ஒருவேளை ஒத்து போனாலும் ஒத்து போகும் இல்லையா என்று சொல்லி ஐயாவாகப்பட்ட வேல்முருகன் வேடுவனாய் வடிவம் கொண்டு வள்ளி இருக்கக்கூடிய இடத்துல போகிறாரு. வள்ளி சும்மா போகலையா, ஒரு மான தேடி போற மாதிரி போய் மான தேடி செல்கிறாரு. அம்மா ஏ பெண்குடிகளே, நீங்க ஏதாவது மான் வந்ததா பாத்தீர்களா? பார்க்கல. நீங்க யாரு? நானோ ஒரு வேட்டக்காரன், உங்க இனத்தை சேர்ந்தவன் தாமா. ரெண்டு மான தேடி வந்தேன். ஒரு மான வலையில பிடிச்சிட்டேன். இன்னொரு மான தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு மான தப்பி விட்டுட்டீங்களா? அவர் ஏன் அப்படி சொல்லுறாரு தெரியுமா? என்ன காரணம்? வள்ளியும் தெய்வானே இருக்கிறா. தெய்வானே என் வலைக்குள்ள போட்டுட்டேன். வலை மனைவி ஆக்கியாச்சு. இன்னும் வள்ளி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லாம சொல்லுறேன்னு சொல்லி எப்படி சொல்லுறாரு? ரெண்டு மான தேடி வந்து ஒரு மான் வலையில சிக்கிருச்சு. ஒரு மான் ஓடிருச்சு. ஆமா. சரி, அந்த மானை நீங்க எங்கயாவது பாத்தீர்களா? பார்க்கலங்க. ஏ ஐயா, நீங்க தேடி வந்த மானுக்கு கை இருக்கும், கால் இருக்கும். அது எந்த புதருக்குள்ள போய் இருந்ததோ நீங்க போய் பார்க்க வேண்டியதானே. எந்த புதருக்குள்ள போச்சோ, எந்த மரத்துக்குள்ள போச்சோ, ஏன்ட்ட வந்து கேக்குறீங்க? இல்ல எந்த குளத்துக்கு போச்சோ? அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த அலங்கார பந்தலிலே சிங்கார மேடையிலே பாடும் புலமை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு பரிசளித்த செல்வச்சீமான் பூமான் புண்ணியவான் யாரையா? யார் அம்மா? வைக்காலிபட்டி மாநகரத்தை சேர்ந்து வரக்கூடிய இந்த ஊருப்பா, அந்த ஊரு பொன்ராச்சன்னார் அவர்கள், மீனா அக்கா அவர்களும் இவர்களுடைய சார்பாக 100 ரூபாயை கொண்டு வந்து 100 கோடியாகவே பரிசளித்தார்கள். இவர்கள் குடும்பம் குலகோத்திரங்களும் வழி வம்சங்களும் அவர்கள் செய்து வரக்கூடிய தொழில்களும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? அவங்க படிக்கக்கூடிய படிப்புகளும் படிச்சு முடிச்சிட்டாங்க. எப்படி வாழ வேண்டும்? வேல்முருகன் கிருபையாலே விருத்தியாக வாழ வேண்டும். வேல்முருகன் கிருபையாலே வெற்றியோடு வாழ வேண்டும். ஐயா வெண்ணிமலை முருகனுடைய அருளாலே நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு 16 செல்வங்களையும் பெற்று வாழ்க வளர்க என்று சொல்லி வாழ்த்துகிறோம். வணங்குகிறோம் தாயே. ஆமா, சரி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அப்ப வேல்முருகன் வந்து இப்படி அந்த வள்ளி நாயகி கிட்ட வம்பு இழுக்கிறாரு. ஐயா, நீங்க தேடி வந்த மானுக்கு கை கால் இருக்கும், அது எங்க போய் இருக்குமோ அது தெரியாது. அது எங்க போச்சோ எங்களுக்கு தெரியல. நான் தேடி வந்த மானுக்கு கை கால் மட்டும் இருக்காதுமா, கூந்தல் இருக்கும், உன்ன மாதிரி அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லி அவ அழக பார்த்து வர்ணிக்க ஆரம்பிச்சாரு வேல்முருகன். ஐயா, நீங்க மானெல்லாம் பிடிக்க வரல, தூர போறீங்களா இல்ல எங்க அண்ணனை கூப்பிடவா? எங்க அண்ணன் பக்கத்துல தான் நிக்கான் அப்படின்னு உடனே ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 7 அண்ணன் இருக்கான், ஒரு அப்பா கொடி காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா முருக கடவுள் அங்க போற மாதிரி இல்ல. உடனே அண்ணா அப்படின்னு ஒரு அபய சத்தம் போட்டான். அண்ணா. உடனே அங்க இருந்த வேல்முருகன் அவருடைய வேஷத்தை மாத்தி ஒரு வேங்கை மரமாகவே நின்று கொண்டிருந்தார். வேங்கை மரமாகவே மாறி இருக்கிறார். அப்ப அண்ணன்மார்கள் 7 பேரும் வள்ளி கிட்ட வந்து கேக்குறாங்க, ஏமா திடீர்னு அண்ணன் 7 பேரையும் அழைத்திய விவரம் என்ன? தங்கை, அண்ணா ஆகாத கனவு கண்ட அண்ணா,
வேற ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. ஓ சமாளிக்கிறா. முருகனை காட்டி கொடுக்கல. யாமுடிகாலே என்ன எல்லாரையும் காட்டி கொடுக்க முடியாது. முடியாது. ஒரு சிலவங்க மனதளவுல பிடிச்சிருக்கும். அது யாரு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அழகையும் பார்க்க போறது கிடையாது, குணத்தையும் பார்க்க போறது கிடையாது. கூடாது. பிடிச்சிருக்கா அவங்க எக்காரணம் கொண்டு காட்டி கொடுக்க முடியுமா? முடியாது. அவங்க தப்பே செஞ்சாலும் தப்பு பண்ணலாம் தான் சொல்ல முடியும். உடனே அண்ணன் 7 பேர்ட்ட என்ன சொல்லுறா? ஆகாத கனவு கண்டேன்னா நீங்க போயிட்டு வாருங்க. ஓ ஆகாத கனவு கண்டேன்னு சொல்லி சமாளிக்கிறா. சமாளிச்ச உடனே வள்ளி பெண்ணானவள் அண்ணன் 7 பேர் அவங்க இடத்துக்கு போனாங்க. உடனே வேங்கை மரமாக இருந்தவர் முருகன் அவருடைய வேட்டைக்காரன் சொர்பத்தை எடுத்து, அம்மா ஏ வள்ளி, உன் மனசுல நான் இருக்க போய்தானே உங்க அண்ணன் 7 பேர்கிட்ட என்ன சொல்லி கொடுக்கல? நாங்க சொல்லதுக்கு காரணம் அது இல்ல. ஆமா, உங்களை காட்டி கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சம் இறக்கப்பட்டு எங்க அண்ணன் கிட்ட சொல்லல, நீங்க தூர போங்க அப்படின்ன உடனே அப்பனாகப்பட்ட வேல்முருகன், நம்ம இப்படி போனா வள்ளியை திருமணம் முடிக்க முடியாது என்று சொல்லி கிட்ட நெருங்கிட்டோம். எப்படியாவது அவ கைய நாம தொட்டு பார்க்கணும். வள்ளி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தாச்சு. வள்ளி கைய பிடிக்கணும்னு போனேன் அப்படின்னு ஒரு ஆசை. அது அம்மா வந்துட்டு அம்மா வந்துட்டு தான் நம்ம கதையில அங்க அண்ணன் வந்திருக்கான் வள்ளிக்கு. முருகருக்கு அண்ணன் வந்து கெடுத்து விட்டான். உன் கதையில திருச்செந்தூர்ல பாத்தியே ஐயப்பனுக்கு அப்பா வந்து அம்மா வந்து கெடுத்துட்டு அவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்தா. சரி, பிள்ளைக்கு எங்கேயோ நடந்திருக்கு. என்ன நேரம்னு தெரியல, யாரு முகத்துல முடிச்சிட்டு போனேன்னு தெரியல. சரி, என்ன தூங்காம இருக்கா, தூங்கு அப்படின்ட்டா. மறுநாள் வரை எந்திக்கல. உடனே பார்த்தார் வேல்முருகன், சரி எப்படியாவது அவ கைய நாம தொட்டு பார்க்கணும். அப்படி தொட்டு பார்க்க வேண்டும் என்று. அப்படின்னா நம்ம எப்படி போலாம்? உங்களுக்கு நிறைய ஐடியா தெரியக்கூடிய நேரத்துல அந்த வள்ளியோட அண்ணன்மார்கள் 7 பேரும் பார்த்தார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? 7 பேரும் அவங்களுடைய தகப்பனாகப்பட்ட நம்பிராஜனும் பார்த்து கேக்குறாங்க, ஐயா இவ்வளவு வயசாலியா இருக்கிறீங்களே, எங்க போறீங்க? இந்த வயசுல நீங்க எங்க தாத்தா போறீங்க? பைய பேரப்புள்ள தாத்தாவோ குமரி ஆட போறேன். தாத்தா என்ன மூக்குல குத்தணும்? இந்த வயசுக்கு மேல உங்களுக்கு குமரி கேட்கும்? குமரி ஆட போலப்பா. குமரி தீர்த்தம் ஆடுவதற்கு கன்னியாகுமரி தான் குமரிங்காரு. கன்னியாகுமரியில காசில இருந்து கன்னியாகுமரிக்கு போறேன்ப்பா. நான் ஏற்கனவே வயசு 110. ஆமா, இப்ப போய் குமரி தீர்த்தம் ஆட போறாருன்னு நினைச்சேன். குமரி தீர்த்தம் ஆடுவதற்கு கன்னியாகுமரிக்கு போறேன்ப்பா. கன்னியாகுமரிக்கு கால்நடையாவே நடந்து போறேன். உங்களை பார்த்தா நல்லா வயசாலியா தெரியுது. உங்ககிட்ட ஆசீர்வாதம் நாங்கெல்லாம் நல்லா இருப்போம். அதனால என் தங்கச்சி அங்க ஒரு இடத்துல இருக்கிறா. எங்க திணைப்புணத்துல காவல் காத்து வந்து கொண்டு இருக்கிறா. என் தங்கையாகப்பட்ட வள்ளி பெண்ணானவள் திணைப்புணத்துல காவல் காத்து கொண்டு இருக்கிறாள். அவளுக்கு உங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா தேவைப்படும். கண்டிப்பா கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த முருகப்பெருமானை அழைத்து கொண்டு வள்ளி தேவி இடத்திலே அண்ணன்மார்கள் ஒப்படைத்து, அம்மா வள்ளி, அண்ணா இந்த தாத்தாவுக்கு அவருக்கு என்ன தேவையோ கொடுத்து அவர்கிட்ட கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி முருக கடவுள வள்ளி கிட்ட ஒப்படைச்சிட்டு அண்ணன்மார்கள் 7 பேர் அவர் இடத்திலே சென்றார்கள். உடனே பார்த்தார் அந்த வயசாலியாக இருந்த முருகப்பெருமான், அம்மா ஏ பேத்தி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். தாத்தா நல்லா வயசாலியா தெரியுதீங்களே, உங்களுக்கு ஜோசியம் பார்க்க தெரியுமா? அம்மா பேத்தி தாத்தாவுக்கு ஜோசியம் பார்க்கறதுன்னா அத்து பிடிமா. உள்ளத உள்ளபடி ஒளியாம சொல்லுவேன். என்ன வயசுக்கும் என் அழகுக்கும் என் அறிவுக்கும் நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன். சரி, போயும் இங்க வந்துட்டியோ? அச்சா, அப்படி சொல்ல முடியுமா? தாத்தா உங்களுக்கு ஜோசியம் பார்க்க தெரியும்னு சொல்லுதீங்களா? இது வரைக்கும் இந்த திணைப்புணத்துல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுவது உண்மைன்னு நான் நம்புறேன். வந்தாங்க, காவடி தூக்கிட்டு போனாங்க. இங்க இல்லப்பா, அங்க திணைப்புணத்துல நான் இருக்க வரைக்கும் இங்க என்ன நடந்துச்சு? ஓ, திணைப்புணத்துல என்ன நடந்தது என்று கேக்குறேன். ஏ பேத்தி, திணைப்புணத்துல காவல் காத்து வரும் பொழுது நாரதர் மாமுனிவர் வந்தாரா? கந்தனையே மனமுடித்து தருவேன் என்று உண்ட சபதம் இட்டாரா? மான் பிடிக்கும் வேடன் ஒருவன் வந்திருப்பான். வளையல் விக்கும் செட்டியார் வந்து உன் கரத்திலே முத்தம் கொடுத்திருப்பான் இப்படின்னு சொல்லி உள்ளத உள்ளபடி அப்படியே வரிசையா சொல்லிட்டாரு. என் கையில முத்தம் கொடுத்தது எல்லாம் இந்த கிழவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னு கேளு, இது வரைக்கும் வந்தது புள்ள அந்த முருகர் தான். அப்ப இவன் சாதாரண கிழவன் கிடையாது அல்லவா? ஆமா, சரி, வயசாலி தான். அதான் நீங்க சொல்வதெல்லாம் உண்மைதான். இது நேரம் வரைக்கும் நடந்தது நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. பேத்தி நீங்க கேட்டதை நான் சொல்லிட்டேன். தாத்தாவுக்கு வயிறு பசி தாங்க முடியல. உங்ககிட்ட என்ன இருக்கோ தாத்தாவுக்கு கொஞ்சம் கூடம்மா. வீட்டுக்கு போனாதான் உங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் கொடுக்க முடியும். இந்த காட்டுக்குள்ள தேனும் தினைமாவும் தான் இருக்கு. உன் கையால நீ தேனும் தினமாவும் கொடுத்தனாலே தாத்தாக்கு வயிறு நிறைஞ்சிரும். சரி தாத்தான்னு சொல்லி தேனையும் தினமாவையும் பிசைஞ்சு கொடுக்கும் போது தாத்தாவுக்கு வாயில ஊட்டி விடுமான்னு சொல்லுகிறாரு. என்ன நீ கையில ஒப்ப இப்படி கொண்டு போனா கீழே விழுந்துரும் அப்படின்னு சொன்ன உடனே தாத்தாவுக்கு வாயில ஊட்டுறா வள்ளி. அவர் சும்மா சாப்பிடுவாரா? விக்கல் எடுக்கும். யாருப்போ ஏ பேத்தி, தாத்தாவுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. நீ தண்ணி குடுக்கணும் நினைச்சுக்கோ. தாத்தா இங்கவே இருங்க, நான் போய் தண்ணீர் எடுத்துட்டு வரேன். ஏ பேத்தி, நீ தண்ணீர் எடுத்துட்டு வரமுன்னா தாத்தா உயிர் இருக்குமோ இல்லையோ, தாத்தாவை கை தாங்களா உன் கூடவே கூட்டிட்டு போங்க. தாத்தா மேலெல்லாம் இப்படி சொரி சரங்கா இருக்கு, உங்களை நான் எப்படி பிடிப்பேன்?
பாட்டுக்கோ உங்க அம்மாவை பத்தி அப்பாவா நினைச்சு என்ன கூட்டிட்டு போமா. சாம்பிராணியா இருக்காது உங்க அம்மாவை பத்தி அப்பாவா நினைச்சா. அப்படி என்று சொல்லி ஆமாம்மா அந்த முருகப்பெருமான் சொன்ன பொழுது சொல்லக்கூடிய நேரத்துல கண்ட உடனே இந்த வள்ளி தேவி கொஞ்சம் இறக்கப்பட்டு, ஏன்னா பெண்ணா பிறந்தாலும் கொஞ்சம் இறக்க குணம் அதிகமாவே உண்டு. ஆமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். உடனே மேல வீட்டுக்காரி எப்போ நாசமான போவா, கீழ் வீட்டுக்காரி எப்போ விளங்காம போவானா. அது நம்ம பெண்கள் இல்ல, அந்த பெண்கள். உடனே வள்ளி தேவி இந்த முருகப்பெருமானை கை தாங்களாகவே தூக்கி கொண்டு சுனை அருகிலே வந்து தண்ணீர் கோர வேண்டும் என்று சொல்லி. அவர் முருகருக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ அப்படி பட்டர்ஃப்ளையா பறக்கு. ஏன்னா வள்ளி இப்படி பிடிச்சிருக்கா பாத்தியா, அப்படிங்க பட்டர்ஃப்ளையா பறக்கு. தாத்தா தண்ணீர் இருக்கு, கோரி குடிச்சுக்கோங்க அப்படி இன்ன உடனே அவர் 2 கையால கோர்ற மாதிரி கோரி பொட்டுன்னு விழுந்துட்டாரு. ஐயோ பேத்தி, தாத்தாவுக்கு வயசாச்சுன்னு சொல்லி இப்படி தள்ளி விடுறியம்மா, இது நியாயமா? தாத்தாவை இப்படி கூட்டு வந்து கொல்லலான்னு பையா பேத்தி பண்டார அப்படி போய் சொல்றீங்களே, இது நியாயமா? சரி பேத்தி, தாத்தாவை கைத்தாங்களா தூக்கி விடு அப்படின்ன உடனே வள்ளி இப்படி தூக்க போறா. அவர் என்ன செய்வாரு? தூக்க 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 விழுந்தார் இந்த சுப்பிரமணிய பண்டாரோ. இந்த சுப்பிரமணிய பண்டாரோ சாஞ்சு சாஞ்சு விழுந்தார் இந்த சாமி பண்டார கிழமை. சாஞ்சி சாஞ்சி விழுந்தா இந்த சாமி பண்டார கிழமை. சொக்கி சொக்கி அம்மா சொல்லு, சொக்கி 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 அப்படி சொல்லு. சொக்கி சொக்கி விழுந்தார் இந்த சுப்பிரமணிய பண்டாரோ. சொக்கி சொக்கி விழுந்தா இந்த சுப்பிரமணிய பண்டாரோ. வள்ளி தூக்கணும்னு போவா, வள்ளி நேரு பொத்துன்னு விழுந்துருவா. பிடிச்சு தூக்குதா. ஆமா. ஏம்மா பியாஜி, என்ன தாத்தாவை கொல்லன்றாதா? தாத்தா என் முன்னாடிக்கு ஒரே புருஷனா தெய்வானைக்கு. சரி உடனே பார்த்தார் அந்த வள்ளி தேவி தாத்தாவை கைத்தாங்களாக தூக்கி கொண்டு கரையோரம் வந்து விட்ட பொழுது பேத்தி இதெல்லாம் செஞ்ச உடனே உன் மேல தாத்தாவுக்கு ஒரு ஆசை வந்துருச்சுமா. தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறதேன்னு ஒரு வார்த்தை சொல்ல. என்ன இருக்கு இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்க மாதிரி. தண்ணி உனக்கு சாப்பாடு கேட்ட தினமாவை கொடுத்தேன். சரி தண்ணி கேட்ட தண்ணி உனக்கு வாயில கொண்டு வந்து ஊத்து. வலிக்கு விழுந்து உன்னை தூக்கி விட்டுருக்கேன். எப்பா என்ன உன்னை நான் கல்யாணம் முடிச்சு இந்த ரோட்ல போனா நீ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க தெரியாதா? கிழட்டு போய் பொண்டாட்டி வரான். கிழட்டு போய் பொண்டாட்டி சொல்ல மாட்டாங்க. பேத்தி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன பெரிய மனுஷன் பொண்டாட்டி வருவான்னு சொல்லுவாங்க. இதே ஒரு சின்ன பையனை கல்யாணம் முடி சின்ன பையன் பொண்டாட்டிம்பாங்க. சின்ன பையன் பொண்டாட்டி. அதனால நீ கல்யாணம் முடிச்சுக்க பேத்தி. தாத்தா அவ தாத்தாவை பார்த்து அந்த வள்ளி தேவி என்ன சொல்லுகிறா தெரியுமா? என்னம்மா சொல்லுகின்ற? தாடி நரச்சு போச்சே தாத்தா தாத்தா தைரியமோ கெட்டு போச்சே தாத்தா ஏ தைரியமோ கெட்டு போச்சே தாத்தா ஒரே தாடி நரச்சு போச்சே தாத்தா ஏ கிழவா தைரியமோ கெட்டு போச்சே கிழவா மூக்கு பழுத்து போச்சு தாத்தா ஏ கிழவா உங்கள முக்குல தான் தூக்கி வச்சு அளவா உங்கள முக்குல தான் தூக்கி வச்சு அளவா அளவா மூக்கு பழுத்து போச்சே தாத்தா கிழவா கிழவா தாத்தா முக்குல தான் தூக்கி வச்சு அளவா. ஏ தாத்தா பேத்தி தாடி நரைச்சு போய் இருக்க, உங்க தைரியமும் கெட்டு போய் இருக்கு. இந்த வயசுல நான் உங்களை கல்யாணம் முடிக்க முடியுமா? தாடி நரைச்சிச்சுன்னு பயப்படாத பேத்தி. ஆமா தை வாங்கி அடிச்சுக்கிடுதேன். தாடி நரைச்சாலும் தாத்தாவுக்கு தைரியம் போகலம்மா. நீ என் கூட வந்தனா உன்னை இப்படி பிடிச்சு தூக்கிட்டு போயிருவேன். தாத்தாக்கு அந்த அளவு பவர் இருக்கு. இங்கிலீஷ் நோட்டீஸ் குடிக்கல, அதான் கொஞ்சம் யோசிக்காங்க. சொல்லவா வேண்டாமா? பிள்ளை தமிழ் படிச்ச பிள்ளை. சரி உடனே பார்த்தார். ஆமையா தாத்தாவை கல்யாணம் முடிக்கன்னு சொல்லுகிறியா? இல்ல இந்த காட்டுக்குள்ள உனக்கு பிடிக்காதது ஒன்ன வர வச்சிருவேன். தாத்தா வள்ளிக்கு பிடிக்காதது பயமா இருக்கிறது என்னது? வள்ளிக்கு பேய் அருந்ததினா பயம். யானையை கண்டா வள்ளி தேவி பயப்படுவா. ஓ யானையை கண்டா வள்ளி பயப்படுறா. உடனே பார்த்தார். ஆமையா அந்த பண்டாரமாக இருந்தவர் சொல்லுகிறார், என்ன மனம் முடிப்பேன்னு ஒரு வார்த்தையை சொல்லு, உன்னை இங்க இருந்து உன்னை திணைப்புணத்துக்கு அழைத்து போய் விடுகிறேன். கட்டிக்கிறேன்னு சொல்லு. இல்லன்னு சொன்னா உனக்கு பயமாக கண்டு வேண்டும் யானையை வரவழைச்சிருவேன். ஆமோ நீ என்னை கட்டிக்கிறேன்னு சொன்னா நீ இஷ்டப்பட்டு நான் இஷ்டப்பட்டு அது காதல். ஆமா நான் இஷ்டப்பட்டு நீ இஷ்டப்படலன்னு சொன்னா அப்ப யானை வரணும். என்ன செய்ய போற? உடனே அப்பதான் நினைத்தார் அந்த முருக கடவுள், நம்ம இத்தனை நாள் இவ்வளவு தாமதம் ஆகுதுன்னு சொன்னா நம்ம அண்ணன் மூல முதற் கடவுள் பிள்ளையார வணங்காம வந்துட்டோமே. நம்ம நினைச்சு நம்ம அண்ணனை வணங்கிட்டு வந்திருந்தோம்னு சொன்னா வேடவனா வந்திருக்கும் போதே வள்ளியை தூக்கிட்டு போயிருக்கலாம், கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆமா ரெண்டாவது நம்ம பிள்ளையார கையெடுத்துட்டு கும்பிட்டு வராம வந்ததுனால அந்த வந்தோமே
செட்டியானா ஏன் அப்பா வளையல் வித்துக்கிட்டு அப்பமாவது கல்யாணம் முடிச்சிருக்கலாம். நம்ம முருகனாகப்பட்டவர் நம்ம பிள்ளையார வணங்கவில்லை என்று சொல்லி தான் நமக்கு இன்னும் தாமதம் விழுந்துகிட்டே இருக்கு. அப்பதான் நினைக்கிறார் அண்ணனாகப்பட்ட கணபதியை நினைக்கும் பொழுது இந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி. ஆமா, மூத்த பிள்ளை முதற் கடவுள் விநாயக பெருமான கையை எடுத்து கும்பிட்டோம்னு சொன்னா தொட்டதும் தொடங்கும் தோட்டம் வச்சாலும் காய்க்கும். ஆமா, ஐயனுக்கு தீவாரண காமிக்கிறதுக்கு முன்னால வெளியே இருக்கிற பிள்ளையாருக்கு தீவாரண காமிச்சோம்னு சொன்னா நல்ல விஷயமும் நல்லபடியா நடக்கும். சரி, அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே பாடும் பழமை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசளித்த செல்வச்சீமான் பூமான் புண்ணியவான் யாரையா? யார் என்று பார்த்தா அதாவது அனுஜ் டைல்ஸ் மால். என்னப்பா? அனுஜ் டைல்ஸ் மால் தமிழகத்திலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனம். சரி, விளம்பரப்படுத்துது. எங்களிடம் வேற கிளைகள் கிடையாது. ஆமா, அடைய வேண்டிய முகவரி மதுரை, ராம்நாடு, தென்காசி. அனுஜ் டைல்ஸ் மால் இவர்களுடைய சார்பாக 200 ரூபாயை கொண்டு வந்து 200 கோடியாகவே பரிசீலித்தார்கள். இது வேற எங்கே இல்ல, ஆமா, அங்கதான் இருக்கு. இவர்களுடைய இந்த தொழில்கள் இன்று போல என்றென்றைக்கு முருகனுடைய அருளை பெற்று எப்படி எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படியம்மா வாழ வேண்டும்? அந்த முருகனோட கிருபையாலே சுவாமி முசியாமல் அவர்கள் வாழ வேண்டும். இவர் செய்யும் தொழில் விருத்தியாகி சுவாமி விருத்தியாகி என்றைக்கும் சிறப்பு பெற்று அவர்கள் வாழ வேண்டும். சுவாமி விருத்தியாகி பெற்று வாழ வேண்டும். இவருடைய செய்யும் தொழில் விருத்தியாகி சிறப்பு பெற்று வாழையடி வாழையாக வாழ்க வளர்க என்று சொல்லி வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அப்ப அந்த முருகக் கடவுள் அண்ணனாகப்பட்ட கணபதியை நினைத்த உடனே மதையானை சொரூபம் கொண்டு விநாயகப் பெருமாள் வருகிறார்.